بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த தொடர் வகுப்பிலே இன்றைய தினம் மரணம் மனித குலத்திற்கு ஒரு சவால் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசம் தான், நீங்கள் அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை எல்லாம் துடை தெரியக்கூடிய அந்த மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு செய்தியிலே, குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, கபர்களை ஜியாரத்து செய்வதை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஜியாரத்து செய்ய நான் அனுமதிக்கிறேன், ஜியாரத்து செய்யுங்கள், ஏனென்றால் அது உங்களை மறுமை நாளை ஞாபகப்படுத்தும், மறுமை நாளை அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே மரண ஞாபகம் அப்படி என்பது உலகத்தை விட்டு கொஞ்சம் எங்களை ஓரளவேனும் அந்த வேகத்தை குறைப்பதற்கு உதவும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை அப்படி என்று சொன்னால், இந்த மரணம் சம்பந்தமான நிறைய ஸ்பீச் நம்ம கேட்டுக்கிறோம். இது முதலாவது ஸ்பீச் அல்ல, நிறைய ஸ்பீச் நம்ம செஞ்சுக்கிறோம், மரணம் சம்பந்தமாக கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். மிஞ்சி மிஞ்சி போனால் வீட்டுக்கு போகின்ற வரைக்கும் என்ன செய்வோம், அந்த ஞாபகம் இருக்கும். பொருளாதாரங்களையும் மன்ன பின்ன விஷயங்களை எல்லாம் நாம் காணுகிற நேரத்தில் நாம இந்த மரணத்தை மறந்து விடுகிறோம். அது கூட தப்பு கிடையாது. நாங்கள் ஹராமான வேலை செய்கின்ற வரைக்கும், கடமையை விடுகின்ற நிலைக்கு போகின்ற வரைக்கும், இந்த ரெண்ணி இல்லாத வரைக்கும் மனிதன் அந்த மாதிரியான ஒரு நிலை அடைவது தவறு கிடையாது. ஆனால் பல நேரங்களில் நம்ம மரணம் சம்பந்தமான உரைகள், மறுமை சம்பந்தமான உரைகள் எல்லாம் கேட்கிற நேரத்தில் எடுக்கிற முடிவு, நம்ம பாவங்களை தவிர்க்க வேண்டும் என்கின்ற நிறைய முடிவுகளை நம்ம எடுப்போம், அல்லது இந்த அமல்களை நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற சில நிறைய முடிவுகளை எடுப்போம். அவைகளை நம்மளுக்கு சாத்தியப்படுத்த முடியாமல் போவதுதான் பெரும்பாலான விஷயம். இதெல்லாம் முடிச்சுட்டு மரணம் சம்பந்தமா என்ன நினைப்பாங்க, சில பயானுகளை கேட்டுட்டு நாங்க நினைக்கிற இந்த பயானுக்கு புறவு திருந்தலைன்னா இனி திருத்தம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைத்ததாக எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி என்னது, நாங்க அப்படியெல்லாம் நினைத்து போன பின்னாலும் என்ன செய்யறது, அது ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்து மாறத்தான் செய்கிறது என்பது போன்ற மனோநிலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இதற்கான ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன என்று சொன்னால், இது போன்று உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட உரைகளில் சில அறிவுரைகள் சேர்ந்து போகாத ஒரு காரணம். ஏனென்றால் உணர்வுகள் எப்பொழுதும் அந்த நேரத்துக்குரியது, அறிவு எப்பொழுதும் கொஞ்சம் காலத்துக்கு என்ன செய்யும் இருக்கும். உணர்வு எப்பயும் நேரத்துக்குரியதான். இப்ப உதாரணமாக, மனிதன் கோபப்படுற நேரத்தில் எக்ஷன் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் எக்ஷன் எடுக்க மாட்டான். அந்த கோபத்துக்குரிய நேரத்தில் கிடைச்சாதான், அப்பதான் அடி, அப்பதான் எல்லாம். ஆனால் அடுத்த நாள் என்று வச்சாங்க, அவனால் என்ன செய்யலாது, அது அந்த அளவுல செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கும் மனிதனுடைய உணர்வுகளுக்கும், மனிதனுக்கு உணர்வு உள்ளவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவுகளுக்கும் மனிதனுடைய உணர்வுகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அது. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த கிடங்குவாசிகளை நெருப்புல போட்டு வேதனை செய்தார்களே, அவர்களை அல்லாஹ் தஆலா பல ஆயிரம் ஆண்டுகள் தாண்டி நரகத்திலே தண்டிக்கிற நேரத்தில், அப்ப தண்டிச்சா எப்படி தண்டிப்பான், அப்படி தண்டிப்பான். அப்ப தண்டித்தால் எப்படி அல்லாஹ் தண்டிப்பானோ அப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தண்டிப்பான். அதுல அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், அதுல வித்தியாசம் இருக்காது. நேரம் கடந்தாலும் சரி, உடனே தண்டித்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன செய்யும், அந்த 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 நிலைக்கு ஏற்ப என்ன செய்யும் இருக்கும். ஆனா மனிதனால் அப்படி முடியாது. கோவம்னா உடனே காட்டணும். ஒரு கிழமைக்கு அப்புறம் இந்த கோபத்தை காட்டுங்கன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. அதே போல இரக்கம், அழுகை, கவலைகள் எல்லாமே அதுதான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது இன்ன ஸபர இந்த சதுமத்தில் ஊலா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு பக்கத்தால போறாங்க, ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழவானா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சோதனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ஏன் சோதனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ரசூலா போயிட்டாங்க, ஒன்னும் சொல்லல. பொறவு இப்படி சொன்னது அவங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதர் யாருன்னு தெரியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தான் உங்களுக்கு இப்படி சொன்னதுனால உடனே என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு. வீட்டுல எந்த வீட்டு காவலாளியும் இருக்கவில்லை. நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு வந்தாங்க. வந்தோடனே தெரியாத விஷயத்த சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் கோவப்படல. நான் அங்கனிக்கே அடிச்சிருப்பேன், அங்கனிக்கே சாதிச்சிருப்பேன் என்ன செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்யல, எந்த சவாலும் விடல. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்கன்னா, இன்ன ஸப்ர இந்த சதுமத்தில் ஊலா, ஃபர்ஸ்ட்க்கு நீங்க பொறுத்தா தான் பொறுமை. நாங்க சொல்றோம், உங்களுக்கு கோபம் வந்து அந்த 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 கவலையில இருக்கிறீங்களே, ஆரம்பத்துல தான் பொறுமை. அப்படின்னா என்ன, ஒரு வருஷத்துக்கு கூட நீங்க பொறுக்க தேவையில்ல, தானா மறைஞ்சு. ஒரு வருஷத்துக்கு போறவன என் தந்தை மரணத்திற்காக நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு போற சொல்லவே இல்லையே, அவங்க தானா மறைஞ்சிக்கணும். பொறுமை என்பது எப்ப பொறுமை தெரியுமா, ஃபர்ஸ்ட் கட்டத்துல தான். அந்த நேரத்துல பொறுமை எடுக்கிறவன் தான் உண்மையான பொறுமை என்ன செய்யறான், எடுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது என்ன தெரியுமா, உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில தான் இருக்கும். உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில தான் இருக்கும். அப்ப என்ன செய்யணும் என்று சொன்னால், சில அறிவூட்டல்கள் வழங்கப்படும். அந்த உணர்வுகளோடு சேர்த்து சில அறிவூட்டல்கள் அவர்களுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த அறிவூட்டல் சேர்ந்த உடனேயே இந்த உணர்வுகள் கலைந்த பின்னால் அறிவு என்ன செய்யும், இப்படி ஒரு சப்ஜெக்ட் அதுல சொல்லப்பட்டுச்சு, இதை கைடா எடுத்துக்கலாமே, இதை நம்ம இப்படி செஞ்சா சரியா வருமே என்பதாவது என்ன செய்வங்களை அதாவது சேர்த்து கொடுக்கும். அதனால எப்பொழுதும் உணர்வூட்டல் உரைகளோடு சில அறிவூட்டல்கள் என்ன செய்யணும், இப்படி இருக்கின்ற இதை நம்ம கடைபிடிச்சுக்கொள்ளும் என்பது சேர்த்தோம் என்று சொன்னால் ஓரளவில் என்ன செய்ய முடியும், எங்களால் அவைகளை மீட்டி தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அது சம்பந்தமாக விரிவாக நாம் என்ன செய்தோம், கைஃப நுஜத்திதுல் ஈமான், ஈமானை நாங்கள் எப்படி புதுப்பிப்போம் என்ற தலைப்பில் ஓரளவு விரிவாக நாம் பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்கின்ற இந்த தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை நான் உங்களிடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இந்த மரணம் என்கின்ற இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே மறுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. உலகத்திலே மறுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா மௌத்தை நிறைய ஞாபகப்படுத்துகிறார். உலக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மௌத்தை நிறைய ஞாபகப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா, மனிதன் எதை அதிகமாக மறப்பான் சொல்லுவோம், எதை வளமையாக செய்வானோ அதை மறப்பான். எதை, அதனாலதான் நிறைய பேர் பார்க்கலாம், தக்பீர் கட்டிட்டு ருக்கு போனவரும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினமா ஓதலையா, அவனுக்கு ஏன் அந்த டவுட்னா, வளமையா ஓதுறது, வளமையா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுனால எடுத்து ஓதப்படாம சும்மா ஓதப்பட்டு ருக்கு போயிடும். போனவரை ஓதினமா ஓதலையான்னு என்ன செய்யும், ஒரு டவுட் வரும். நிறைய பேர் இந்த வீட்டுக்கு கீழே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, கீழே போனவரும் லொக் பண்ணமா இல்லையான்னு என்ன செய்வாங்க, மேலுக்கு வந்து லொக் பண்ணிட்டு போவாங்க. பாக்குற செக் பண்ண லொக் பண்ணி தான் இருக்கும். ஏன், வளமையா செய்வதனால இயல்பாக செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. இயல்பாக செய்து விட்டு போய்விடுவார்கள். போன பின்னால செய்யலன்னு ஞாபகம் வரும். அதுபோல எதெல்லாம் எங்களுக்கு இறுதியாக உறுதியாக சொல்லப்பட்டதோ அதெல்லாம் லேசா மறந்துடுவோம். அதெல்லாம் என்ன செஞ்சிருவோம், எது விதியோ எதுல மாற்றமே வராதோ அது உறுதியோ அதை மனுஷன் லேசா என்ன செஞ்சிருவாங்க, மறந்து விடுகிறார் என்பது இயல்பு. நீங்க எதெல்லாம் அடிக்கடி செய்ய வேண்டிய, அடிக்கடி ஞாபகம் வரக்கூடிய, அடிக்கடி உறுதியான விஷயமாக இருக்கக்கூடிய எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவசரமாக மனிதன் மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான்னா, அதை அடிக்கடி என்ன செய்யறான், அந்த மரணத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு வகையில் இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற மிக முக்கியமான கோணம், அதைத்தான் தலைப்பாகவே சொல்லி இருக்கிறோம். என்ன என்று சொன்னால், மரணத்தை பொறுத்தவரைக்கும் உறுதியான விஷயம், உறுதியான விஷயத்துக்கு யாருமே மறுக்காத விஷயம். உலகத்துல இஸ்லாத்தை நிராகரிப்பவன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், இந்த உலகத்துல மூழ்கினவன், மூழ்காத எல்லோருமே மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, ஏற்ற ஒரு விஷயத்தை சவாலா சொல்லிக்கிறாங்க. ஏற்ற விஷயம் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகின், நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம், எங்களை எவராலும் தோற்கடிக்க முடியாது அப்படின்றான். யாருமே தோற்கடிக்க போற சொல்லல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானா, நாங்கள் தான் மரணத்தை உங்களுக்கு மத்தியில் எழுதினோம், வமா நஹ்னு பிமஸ்பூகின், நான் எங்களை யாரும் முந்த முடியாத விஷயத்துல எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சவாலாக சொல்றான், யாருமே மறுக்கல, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். அப்படி இருந்தும் அல்லாஹ் சவாலாக ஏன் இந்த மரணத்தை சொல்ல வேண்டும் என்பது ஒவ்வொரு முஃமினும் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம். அது அல்லாஹ் தஆலா அப்படி சவாலாக சொல்றான். நாங்களா மரணத்தை விதிச்சோம், முடிஞ்சா என்ன செய்யுங்க, முந்தி பாருங்க அப்படின்னு சொல்றான். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா அதாவது
அந்த இடத்திலிருந்து லா யஸ்தக்திமூன ஸாஅத்தன் வலா யஸ்தஅখিরூன், ஒரு கனவேனும் அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சவால் மாதிரி பல இடங்கள்ல சொல்றான். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்களுக்கு இருந்தாலும் மரணம் வரும். குல் இன்னல் மௌத்தல் லதீ தஃபிர்ரூன மின், வேண்டாம் என்று எந்த மரணத்தை ஓடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகிக்கும், அது உங்களை சந்திக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குது? மரணிக்க மாட்டோம் என்று கொஞ்சம் பேர் சொல்ற மாதிரியும், அல்லாஹ் தஆலா நீ மரணிச்சே ஆவா என்று சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த பிரயோகங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குர்ஆனுடைய அற்புதமான ஒரு ஆளுமை, குர்ஆனுடைய அற்புதமான ஒரு ஆளுகை எங்களுக்கு என்ன செய்கிறது, விளக்குகிறது. என்ன என்று சொன்னால், மனிதன் சிந்தனையில் அப்படி இல்லை, மரணம் நடக்காது என்ற சிந்தனையில மனிதன் இல்லை. ஆனால் அவனுடைய எண்ணம், அவனுடைய செயல்பாடுகள் என்று எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் எல்லாம் எப்படி இருக்கேன்னா, நிரந்தரமாக மரணம் நிச்சயமாக வரும் என்று நம்பியவனை போன்று இல்லை. அவனுடைய செயல்பாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 60 வருஷத்துல முடிஞ்சிருவே அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவன் செய்யல. எல்லா மனிதர்களுடைய செயல்பாட்டிலும் இது விகிதாசாரம் கூட குறைய இருந்தாலும் அது இருக்கும். விகிதாசாரம் கூட குறைய இருந்தாலும் எல்லா மனிதனுடைய செயல்பாட்டிலையும் இவன் வீடு கட்டுறதை பார்த்தா மௌத்தாக மாட்டான் போல இருக்குது என்ன மாதிரி வீடு கட்டுவான். விளங்கிட்டா? நீங்க சிலருடைய வீடு கட்டுதலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தவா களத்திற்கு வருவது, புரோகிராமுக்கு வருவது, மார்க்க விஷயங்களை கலந்து கொள்வதற்கு கூட வீடு கட்டுறதுக்கு 20 வருஷமா காரணம் சொல்லி இருப்பாங்க. கட்டி முடிச்சோன்னு இன்ஷால்லா இங்கதான் வந்துட வேண்டும். விளங்கிட்டா? ஏதோ கபருக்கு போற மாதிரி என்னது, அதை கட்டி முடிச்ச நீங்க வருவேன் நிறைய பேர் நீங்க பேசுவதை பார்க்கலாம். என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, அதாவது நீங்கள் நிறைய தத்தகியூன மசானிய லஅல்லக்கும் தஃலுதூன், நீங்கள் என்னது நிரந்தரமாக நிலைத்திருப்பீர்கள் போன்றல்லவா வீடுகளை கட்டுகிறீர்கள், பெரும் என்ன உயர்ந்த கோபுரங்களை எல்லாம் கட்டுகிறீர்கள், நிரந்தரமா இருக்க போறீங்களோ அது போன்ற அல்லவா உங்கள் வீடுகளை கட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஏன் அப்படி அல்லாஹ் தஆலா கேட்டா? அவங்க நினைச்சாங்களா? நினைக்கல. செயல்பாடு என்னத்துக்கு மாற்றமா இருக்கு. நிச்சயமாக மரணிப்பேன் என்ற எண்ணத்தோடு செய்யற வேலை அதுக்கு சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதாவது அதே போல யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தனது சொத்து தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் எண்ணுகிறான். ஆனா அவன் வார்த்தையில அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் இந்த உலகத்துல நிரந்தரமா மௌத்தாகாம இருப்பேன் நினைக்க மாட்டான். ஆனா அல்லாஹ் சொல்ற அப்படி எண்ணுகிறான்னு சொல்றான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தன் பணம் தன் சொத்து தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைக்கும் என்று நினைக்கிறான். உலகத்துல முதல் பணக்காரன் போய் நீங்க கேட்டாலும் கூட நான் இந்த உலகத்துல நிரந்தரமா இருப்பேன்னு சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, என்ன நீங்க அம்சம் அவன் எண்ணுகிறான் என்ற அந்த செயல்பாட்டுக்குரிய அம்சங்களோட செயல் அவனுடைய வாழ்க்கை எல்லாம் சொல்லி காட்டுற அந்த சூழலை அவன் என்னென்ன செய்யறான், அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று. எனவே அன்புள்ள சகோதரர், மரணம் நிச்சயம் என்றதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டாலும் நிச்சயம் என்கின்ற ஒரு விஷயம், அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எப்படி செயல்படுவாங்களோ அப்படி யாரும் செயல்படுவது இல்லை. வித்தியாசங்கள் இருந்தாலும் செயல்படுவது இல்லை. ஆனா நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். அவன் வெளிநாட்டுல இருக்கிறோம், அந்த உள்நாட்டுடைய வேலை எப்படி இங்க நம்ம இருக்க போறோம் 20 வருஷமா இருக்கிறோம், 25 வருஷமா இருக்கிறோம் வைங்களேன். நாட்டுல பெரிய மாளிகையை கட்டிருப்போம். இங்க நம்ம என்ன செய்யறோம், ஒரு குச்சிலா பார்த்து என்ன செய்யறோம், ஒரு மூலையை பார்த்து புது போதும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்றது விளங்கிட்டா அது நம்ம இருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? நம்ம இங்க பெருசா கட்டினா நிரந்தரமா இருக்க மாட்டோம், அநியாயமா போகும். சப்போஸ் நம்மளுக்கு ஒரு இடமே கிடைச்சாலும் கூட பெருசா கட்டிட்டோம்னா என்ன செய்வோம், நம்மளுக்கு சொந்தம் இல்லை அது. அதனால நம்ம 20 வருஷமாக இருந்தாலும் அப்படிதான் இருக்கிறோம், 25 வருஷமாக இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அப்ப அவர் கட்டுற வீட்டை பார்த்து முடிவெடுக்கலாம். இவர் இந்த வீட்டுக்கு ஊருக்காரனா நாட்டுக்காரனா வெளிநாட்டுக்காரன்னு முடிவெடுக்கலாம். ஏன் இவங்களை இப்படி வீடு கட்டி அவங்க சொந்த நாடு எல்லாம் போயிடுவாங்க அப்படின்ட்டு அப்படித்தானே அந்த செயல்பாடை பார்த்து இவங்க நடைமுறையை பார்த்து வீடு கட்டுறதுல பார்த்து இவன் இங்க இருக்க போறவன்ல இவனோட ஊர் வேற அப்படின்னு முடிவெடுக்கிறோம். அப்ப செயல்பாடு வேற மாதிரி இருந்தீங்களே, சொந்த நாட்டுக்கார மாதிரியே வாழ்றாப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படியே இல்லையா? சொந்த நாட்டுக்கார மாதிரியே வாழ்றான்னு சொல்லிடுவோம். இது என்ன அர்த்தம்? இதுல மனிதனுடைய எது நம்பிக்கையோட செயல்பாடு வெளிப்படும். ஆனா செயல்பாட்டை பாத்தீங்கன்னா தலைகீழ இருக்கு. அதனால குர்ஆனுடைய எல்லா பிரயோகங்களை பாத்தீங்கன்னா மௌத்துக்கு சவால் விடுகின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதனாலதான் அதாவது மரணம் மனித குலத்துக்கு ஒரு சவால். ஏன்னா மனிதன் அதை விரும்பல, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படுறான். மரணம் இல்லை என்பது மாதிரி செயல்படுவதை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இந்த மாதிரி வசனம் சொல்றான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தத்தகிதுன மசானியா லஅல்லக்கும் தஃலுதூன் யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தனது சொத்து தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் அப்படின்றலாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே மரணம் மனிதருக்கு உண்மையிலே ஒரு சவால். யாரும் இந்த உலகத்துல நீங்கள் பார்க்கலாம், மரணம் என்கின்ற பகுதி என்று வந்தால் எதையும் இழக்கிறதுக்கு அவன் ரெடி, எதையுமே இழக்குவதற்கு ரெடியானவனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். மரணம் என்பது
அது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு ஒரு சயின்டிபிக் ஸ்டோரி, அதனுடைய உண்மை தன்மைகள் ஆய்வு தன்மைகள் எனக்கு தெரியாது. ஆனா அது ஒரு விஞ்ஞான மேகசின்ல வந்து ஒரு செய்தி என்னன்னா, ஒரு குரங்கை வச்சு ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ஒரு ஒரு கிளாஸ் இதுல விட்டு குரங்கை விட்டு, குரங்க கை குழந்தைக்கு அது குட்டி அது தண்ணியை ஊட்டுறாங்க. தண்ணி வந்து இப்படி வார நேரத்தில் அந்த புள்ளை என்ன செய்யுது, அது குட்டி எடுத்து களத்துல போட்டுக்கிட்டு தண்ணி அப்படியே மேலுக்கு வருது. இந்த அளவுக்கு வந்துச்சு, எந்த அளவுக்கு தூக்குது. அப்படி வந்து மூக்க அடைச்சு முடியாத குழந்தை கீழே விட்டு அதுக்கு மேலே ஏறி நிற்கு விளங்கிட்டா. அதை கீழே போட்டு அதுக்கு மேல ஏறி என்ன செய்யுது, அது நிற்கிது. இப்ப என்ன, உசுறு தான் முக்கியம், என்ன உயிர் தான் மனிதனுக்கு முக்கியம் என்கின்ற கட்டத்துக்கு அவன் என்ன செய்யறான், அடைகிறான். சுனாமி, சுபஹானல்லாஹ், நினைச்சு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான நிலைமை. சுனாமி அடிச்சுது. தாய்ப்பாசத்துக்கு ஈடான பாசம் இந்த உலகத்துல என்னது எங்க இல்ல. தாய்ப்பாசத்துக்கு ஈடான ஒரு பாசம். ரெண்டு குழந்தைகளோடு ஒரு அந்த சுனாமியில் அகப்பட்ட ஒரு தாய் அந்த காட்சியை சொல்றாங்க. முஸ்லிம் ஃபேமிலி, அதாவது 2 குழந்தையோட சுனாமியில் அகப்பட்டாங்க. அந்த தாய் என்ன செய்யறாங்கன்னா, போற அந்த சுனாமியில் அடிபட்டு போற நேரத்தில் ஒரு குழந்தையை கைவிட வேண்டிய நிலை என்ன செய்யுது அந்த இடத்துல ஏற்படுது. ஒரு குழந்தையை கைவிட நேரத்தில் தாய் என்ற இடத்துல நினைங்க எந்த குழந்தையை கைவிடுவார்? எவ்வளவு ஒரு பாரமான ஒரு செய்தி அது. எந்த குழந்தையை கைவிட? அப்ப அந்த தாய் அதுக்கு பின்னால் உயிர் வாழ்ந்தாங்க. ஒரு குழந்தையை கை விட்டுட்டு தப்பி உயிர் வாழ்ந்தாங்க, வாழுவாரா? வாழ முடியாது. உள்ளத்தால் என்ன செய்ய வேண்டி வரும், நான் இந்த குழந்தை விட அந்த குழந்தைய விட்டேன் என்ற கேள்வியே அவளை என்ன செஞ்சிடும், வாழ்க்கையை அவ பெரிய ஒரு கவலையை கொண்டு வந்துடும். ஆனால் விட வேண்டிய நிலை என்ன செய்யுது அங்க வருது. அது எதற்காக விட்டிருக்கலாம், ஒரு குழந்தையை காப்பாற்ற விட்டிருக்கலாம், சில குழந்தைகள் தந்த உயிருக்காக என்ன செய்யலாம் விட்டிருக்கலாம். ஆனா 2 எல்லாருமே ஓட்டாயினாங்க, யாருமே வரல, எல்லாரும் ஓட்டாது. கண்ட காட்சி தான் அந்த இடத்துல நடந்த காட்சியை கொடுத்தது. அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்று வருகிற நேரத்தில் நமது ஆசா பாசங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் அப்படியே என்ன செஞ்சு எல்லா இன்பங்களையும் துடை தெரியக்கூடியதை ஞாபகப்படுத்துங்கள், அதிகப்படுத்துங்கள் சொல்லுவாங்க. அதனாலதான் சொன்னாங்க. எனவே மரணம் என்கின்ற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் எதையும் தூக்கி வீசக்கூடிய ஒரு இடம் தான். அதுக்கு முன்னால, மரணத்துக்கு முன்னால் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதையும் தூக்கி வீசக்கூடிய ஒரு இடம். எனவே நான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதை சவாலாக சொல்வதை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் தஆலா மனிதனுடைய செயல்பாடுகள், மனிதனுடைய நடவடிக்கைகள், மனிதனுடைய முயற்சிகள், மனிதனுடைய அமைப்புகள் எல்லாமே மரணம் இல்லை என்பது போன்றுதான் என்ன செய்கிறது அமைந்து கொண்டு போய் பார்க்கிறோம். இஸ்லாம் மரணத்தை ஞாபகப்படுத்தி உலகத்தை புறக்கணிக்கவும் சொல்லவில்லை. மரணத்தை ஞாபகப்படுத்தி அதெல்லாம் மரணம் ஞாபகப்படுத்தாமல் உலகத்தில் அளவுக்கு மிஞ்சி போறது இஸ்லாம் என்ன செய்கிறது, தடுக்கிறது. 2க்கு ஒரு நடுநிலையான வாழ்க்கையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், விரும்பினார்கள். ஹதீஸை பாருங்க, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீம் அவ் ஆபிர் சபீல். இந்த உலகத்துல நீங்கள் ஊருக்கு புதியவர் போலோ ஊரை கடப்பவர் போலோ இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஊருக்கு புதியவர் போல இருந்தா எப்படி இருக்கணும், 2 நாள் தங்கறதுக்கு இடம் இருக்கும், 2 நாள் உடுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கும், 2 நாளுக்கு எல்லா வேலை இருக்கும். ஒன்றில் அப்படி இருங்க, முட்டிஞ்சா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா, ரோட்ல கடக்கிற மாதிரி இருங்க. நாங்க சொன்னோம் அது இல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன, அந்த 2 நாள் ஏற்பாடு கூட உங்களுக்கு என்ன இல்லை. அது 2 ஒப்பிடத்துக்கு சொல்லல. எது அதுக்கு அடுத்த உச்சகட்டத்தை கூட போனோம். ஆபில் சொல்லி வீதியை கடந்து போறவன் என்ன பெருசா இருக்கும், அவன் எங்க தங்க போறது இல்லை, அவனையே அப்படி இருக்க பாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், அந்த பற்றற்ற தன்மை வருவதற்கு மறுமையுடைய அந்த மரண ஞாபகம் மிக முக்கியம். ஆனால் மனிதனுடைய செயல்பாடுகள் பொதுவாக அதுக்கு மாற்றமாக தான் என்ன செய்யும் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது குர்ஆனுடைய அந்த அணுகுமுறை இந்த சவாலாக அதை சொல்கிறது. இது முதலாக நீங்க இது எங்கெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும்னு சொன்னால், மரணம் நிரந்தரம், மரணம் நிச்சயம் வரும் என்ற இடத்துல நீங்க எங்கெல்லாம் நிரந்தர மரணம் நிச்சயம் இப்படி செய்வானா நினைச்சு பாருங்க. 2-3 இடங்கள்ல அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒருத்தர் வீடு கட்டுறாரு, ஒரு அழகான வீடு கட்டுறாரு. இஸ்லாம் என்ன சொல்லுது, அர்பஅம் மின் ஸஆதத்தில் மர்இல் முஸ்லிம், 4 விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. அல் மஸ்கனுல் வாசி, விசாலமான வீடு. அல் மஸ்கனுல் வாசி, விசாலமான வீடு ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மர்கபுல் ஹனீ, ஓட்ட வாகனம் இல்லாம ஒழுங்கான வாகனம் இருக்கிறேன், அது வந்து ஒரு மூமினுடைய சந்தோஷத்திலே உள்ளதுன்னாங்க. ஹனி என்ன மர்கப்னு சொல்லிட்டு போனாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்றாங்க, குவாலிட்டியாக ராகத்தாக போகக்கூடிய வாகனம் ஒரு மூமினுடைய சந்தோஷத்திலே உள்ளதுன்னு சொன்னாங்க. ஆனா எதை ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க தெரியுமா, வாழ்றதுக்கு நீ விசாலமா இருக்கிறதுக்கு உண்டு தேர்றது ஓகே. ஆனா ரசூலுல்லாஹ் இன்னொரு சொல்லி காட்டுறாங்க, ஒரு வீட்டில் 3 ஃபிராஷ் தான் இருக்கணும்னா, தூங்குறதுக்கு 3 இடம் இருக்கணும்னா, ஒன்று கணவனுக்கு,
ஒன்று மனைவிக்கு, ஒன்று விருந்தாளிக்கு, நாலாவது ஷைத்தானுக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ். நான்காவது ஷைத்தான். அப்படின்னா அர்த்தம் என்ன? எவ்வளவு பிள்ளை தான் 3 பெட்டுக்கு மேல போடப்பட அர்த்தம் உள்ளது. அந்த ஹதீஸ்ல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், ஒருவருடைய வசதிக்கு மேலாக ஒருத்த வச்சுக்கிறதுனா விருந்தாளிக்கு என்ன செய்யலாம்? வைத்துக் கொள்ளலாம். அதை தாண்டி ஒருத்தன் வைக்கிறான்னு சொன்னா அது என்னது? ஆடம்பரம், வீண் விரயம் என்பது அர்த்தம். ஒருவர் உணவுக்காக வேண்டி பணம் கொடுக்கிறாரு, அவன் 1000 கொடுக்கட்டும், அதுக்காண்டி பிளேட்டுக்கு 1000 கொடுக்க விலகிட்டானே. ஒரு ரெண்டுக்கு எடுக்கக்கூடிய பிளேட் 2000 பிளேட் இருக்குன்னு நினைக்க கூடாது, 5000 பிளேட் இருக்குன்னு நினைக்க கூடாது. அது வீண் விரயம். நீ 2000 சாப்பாடு இருக்கிற நினை, அது வீண் விரயம் இல்லை. ஆனா உனக்கு 2000 பிளேட் இருக்கிற நினைவு வருதுன்னா நீ நிரந்தர சிந்தனையில் என்னது? அந்த மறுமை சம்பந்தமான சரியான வர்ண சிந்தனை இல்லை என்பது அர்த்தம். இப்படியான பல இடங்களை நீ உங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். சில நேரங்கள் என்ன செய்யும், நம்ம சேர்ந்த செயல்பாடுக்கும் வர்ண சிந்தனை உள்ளவருக்கும் என்ன செய்யும், அதை வித்தியாசம் புரியும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அதை சவால் என்ற வார்த்தையை சொல்கிறான். முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் கொஞ்சம் விரிவாக பேசப்பட வேண்டும். இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், மரணம் என்றால் என்ன? எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம், ஆனா தஃசீலா போறது உள்ளுக்கு விரிவாக என்ன செய்யறதில்லை, போனதில்லை. மரணம் என்றால் என்ன? சுப்ஹானல்லாஹ். மரணத்தை யாரோ ஒரு 10 மினிட்ஸ் தனியே இருந்து இப்படி யோசிச்சு பார்த்தான்னு வைங்களே, தலை சுத்தி எழுப்பிடுவாங்க. வழங்கிட்டா வாழை யாராவது எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பீங்க. மரணம் சம்பந்தமாக அப்படியே ஒருத்தர் யோசிச்சு பார்த்தான்னு சொன்னா அவனால ஒரு நாள் வாழ முடியாது. அதனாலதான் மறதி மனிதனுக்கு ஒரு ரஹ்மத். நிறைய பேர் மனிதனுக்கு ஒரு சாபமா நினைச்சு ரஹ்மத். எல்லாரும் மறக்காம இருந்தாங்கன்னு வைங்க, கோபத்தையும் மறக்க இயலாது, பிரச்சனையை மறக்க இயலாது, மரணத்தை மறக்க இயலாது, துன்பத்தை மறக்க இயலாது, பெரிய சோதனைக்குள்ள என்ன செஞ்சிருப்பான், மனிதன் அகப்பட்டிருப்பான். அதனாலதான் மனிதனுடைய விஷயத்துல எத்தனையோ விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பூர்த்தி. மனிதனை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாட்டி குறை, இறைவனை பொறுத்த வரைக்கும் குழந்தை இருந்தால் அது இறைவன் அல்ல. அதனால அல்லாஹ் மனித பலகீனங்களில் மனிதனுக்கு நிறைய பலத்தை என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். மனித பலகீனங்களில் நிறைய பலத்தை வைத்திருக்கான். இறைவன் மறப்பவன் அல்ல. மனுஷனுக்கு மறக்கிறதா பல இடங்கள் என்னது, ரஹ்மத் என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், மரணம் என்றால் என்ன அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஹதீஸ்ல சொல்லப்படுகின்ற சில முக்கியமான வாசகங்களை நான் சொல்லி காட்டுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு பிரதானமாக தேவையான ஒரு விஷயம் என்ன? மூச்சு விடுறது. ஆனா யோசிக்காம செய்யற வேலை அதுதான். மனிதன் இந்த உலகத்துல வாழ்வதற்கு மிக பிரதானமான மூச்சு விடுறது. வேற சக்தி, தண்ணீர் அதெல்லாம் ஒரு சைட்ல வைங்க, மூச்சை இழுத்து விடுறதுதான் வாழ்க்கை. ஆனா அதை செய்யறமா செய்யலையா நம்மளுக்கே தெரியாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுல்ஹமூன தஸ்பீஹ கமா உல்ஹிமு அன்-நஃபஸ். சொர்க்கத்தில் அவர்களுக்கு தஸ்பீஹ் இல்ஹாமாக்கப்படும். தஸ்பீஹ் இல்ஹாமாக்கப்படும், அது இயல்பாக்கப்படும். எப்படி இந்த உலகத்தில் மூச்சு அவர்களுக்கு இயல்பாக்கப்பட்டதோ அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். யுல்ஹமூன தஸ்பீஹ கமா உல்ஹிமு அன்-நஃபஸ் ஃபஅல்ஹமஹா உஜூரஹா வ தக்வாஹா. இது கெட்டது, இது நல்லது என்பது எங்களுக்கு இல்ஹாம். இது கெட்டது, இது நல்லது என்றது இல்ஹாம். யாருக்கு இது கெட்டதுன்னு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனிதன் எல்லாருக்கும் கெட்டதுன்னு விளங்க போறவன்டா ஒருத்தன் கெட்டதா இல்லையான்னு கேட்டா வேணும்படி கேட்கிறான்னு அர்த்தம். ஏன்? அதனால இயல்பா விளங்கக்கூடிய. உதாரணமாக இது கெட்டது, இது கெட்டது தெரியவதற்கு முன்னால கெட்டது கூடாதுன்னு மனுஷனுக்கு வளர்க்கிறா இல்லையா, அது இல்ஹாம். கெட்டது என்பது கூடாத உண்டு, கெட்டது கூடுமன்னு மனுஷன் நினைக்கல, கெட்டதை கூடாதுன்னு நினைக்கிறான். அது இறைவன் ஏற்படுத்திய இல்ஹாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுல்ஹமூன தஸ்பீஹ கமா உல்ஹிமு அன்-நஃபஸ். அன்றாடம் எப்படி மூச்சு அவர்களுக்கு இயல்பாக்கப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி தஸ்பீஹ் சொர்க்கத்தில் இயல்பாக்கப்படும். விளங்காம சொல்லி கேட்டிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ன செய்வாங்க, இயல்பாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ ஒரு விதி அல்லாஹ் வச்சானீங்களே, காலை சாப்பிட்டு பகல் சாப்பிட்டு இரவு சாப்பிட்டா தான் உயிர் வாழலாம்னு வச்ச மாதிரி அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு விதி வச்சிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 60 முறை மூச்சு எடுக்காடி யாரும் வாழ மாட்டீங்க. எழுப்பினுடனே முதல்ல என்ன செய்வோம், மறைக்கவே மாட்டோம். எழுப்பினுடனே முதல்ல 60 முறை இழுத்து விடுறதா என்ன செய்யும், நம்ம வேலையாக இருக்குமே தவிர மற்ற எதுவும். ஆனா எதுவுமே எந்த அளவுக்கு எதுவுமே இல்லைடா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இயல்பா வச்சுக்கிறாண்டா. சாப்பிட்டுக்கிட்டு சத்தம் போட்டு சிறு சாப்பிட்டு புறை ஏறிடும் அப்படியும் பேசுறேன். தண்ணி குடிச்சு என்ன செய்யுது, அதை பத்தி கணக்கே இல்லை. எதை பத்தி, இந்த மூச்சை பத்தி கணக்கே இல்லை, இயல்பா பேசுறேன். தண்ணியை குடிச்சு புறை ஏறி என்னது அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு மனுஷன் ட்ரை பண்றான். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா என்ன செய்வான் தெரியுமா, உள்ளுக்கு அது என்ன நடக்குது அவன் தெரிஞ்சான்னு சொன்னா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், அவன் அதாவது அந்த நிலைமைக்கு ஆக மாட்டான். ஆனா அல்லாஹ் லேசாக்கி வச்சுக்கிறான். அந்த பகுதியை யோசிக்காம லேசாக்கி வச்சுக்கிறான். ஆனால்
சில மனிதர்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான், சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உணர்த்துகிறான். இப்ப மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவோமே, அந்த நிமிடம் இருக்குது உணர்த்துற அல்லாஹ் தஆலா யாரு, என்ன என்ன நம்மளால செய்ய முடியும்? மூச்சு தானே, வெறும் காற்று ஆக்சிஜன் இழுத்து காவல் வெளியிடுறது, வேற என்ன இருக்குது? இது இந்த இந்த இயல்பை அல்லாஹ் தஆலா, இந்த நிலையை அல்லாஹ் இயல்பாக்கி வைத்திருக்கிறான். இப்ப மரணம் என்பது இதுதான். மரணம் என்பது இந்த பகுதிதான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், இது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் என்ற இன்னொன்று ஒரு ஹதீஸில் விரிவாக சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரது சந்திப்பை விரும்புவார். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அல்லாஹ் அவரது சந்திப்பை வெறுப்பார். இப்ப இந்த ஹதீஸ் நம்மளுக்கு மத்தியில் சொல்லப்பட்டால் நம்ம இயல்பா என்ன சொல்லுவோம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பாம இருக்கிறது? நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றவர்கள் தான் சொல்லுவோம். ஆனா நபி தோழர்களை பாருங்க, அப்படி சொல்லல. அவங்க மாறி சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, வம்மா மின்னா அஹதுன் இல்லா வஹு யக்ரஹுல் மௌத யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, நாங்க எல்லாரும் மௌத்தை வெறுக்கிறவங்க தானே அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் மௌத்தை வெறுப்பவர்கள் தானே. ஏன்னா நபி தோழர்கள் ஃபிக்ஹ் உள்ளவர்கள். ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்கன்னா, இறைவனை சந்திப்பதற்கும் எமக்கும் இடையில் மரணம் என்ற ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வை சந்திக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்? மௌத்துக்கு ரெடி ஆகிக்கணும். அதனால நபி தோழர்கள் என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே, எங்கள்ல உள்ள எல்லோரும் மரணத்தை வெறுப்பவர்கள் தானே. அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினா தான் அல்லாஹ் விரும்புவான்னு சொல்றீங்க, நாங்கெல்லாம் மௌத்தை வெறுக்கிறோமே, அப்ப அல்லாஹ்வை சந்திக்க விரும்புறது இல்லையாங்க அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ கமா தذهبون இலைஹி. நீங்கள் சொல்வது போன்றல்ல, நீங்கள் சொல்லுவது போன்று அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வதாலிக, அது எப்ப தெரியுமா? அழகா சொல்றாங்க, சொன்னாங்க, இதா ஷഖஸல் பஸர் வக்ஷஅரல் ஜில்த் வதஷன்னஜத்தில் அஸாபி வஹஸரஜஸ் ஸத்ர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அது எப்பொழுது தெரியுமா? இதா ஷഖஸல் பஸர், உங்கள் பார்வை உருள ஆரம்பிக்கிற நேரம், உங்கள் இதயம் படபடக்க ஆரம்பிக்கிற நேரம், செம்பு பாத்திரத்துடைய ஓசை கேட்கின்ற நேரம், வக்ஷஅரல் ஜில்த், உங்கள் மயிர் சிலிர்க்கின்ற நேரம், உங்கள் கால்களும் கைகளும் ஒன்றோடொன்று பின்னிக் கொள்கின்ற நேரம், சக்கராத்துடைய நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த இடத்தில் சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள், ஒருவர் மரணிக்க போகிறார் வைங்க, மரணம் திடீர்னு தான் வரும். தஅخذهم பக்தா, அது என்ன செய்யும்? திடீர்னு தான் மரணம் வரும். அந்த வருகின்ற நிமிடத்தில் என்ன நடக்கும்? பக்கத்துல மனைவி இருப்பார்கள், அல்லது கணவன் இருப்பார், அல்லது பிள்ளைகள் இருப்பார்கள், எல்லாரும் இருப்பாங்க. மனசு சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லுவோம், நம்ம மௌத்தாக போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், சொல்ல முடியாது. கை கூட என்ன செய்யாது, அசையாது. கால் அசையாது, எதுவுமே அசையாது. ஆனா மௌத்தாக போறேன் என்றது நல்லா வளரும். நான் மௌத்தாக போகிறேன் என்ற உணர்வு என்ன செய்யும்? அப்படி அந்த மாதிரி மனிதனுக்கு வளரும். மௌத்து இப்படி முன்னால வளரும். ஏன்னா அது நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி ஷഖஸல் பஸர், பார்வை உருளும், வஹஸரஜஸ் ஸத்ர், இதயம் செம்பு பாத்திரம் போட்டு துதி, செம்பு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி சூடாக்கினா எப்படி கொதிக்குமோ அந்த சவுண்டோட என்ன செய்யும்? இதயம் துடிக்கும். அதே போல என்னது, கால்கள் கைகள் எல்லாம் ஒன்றோடு பின்னிக்கொள்ளும். இந்த நேரத்தில் குர்ஆன் அல்லாஹ் சொல்ற, வல்தஃபத்தி ஸாகு பிஸ்ஸா, கண்டை காலோடு கண்டை கால் பின்னிக் கொள்கின்ற நேரம். இந்த நேரத்துல பக்கத்துல ஒரு வார்த்தை சொல்லணும்னு மனசு துடிக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்தில் ஃபமன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹ, அந்த நேரத்தில் யா அல்லாஹ், நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன், நான் உனது சந்திப்பை ஆசை வைக்கிறேன், இதெல்லாம் புறக்கணிச்சு ஒரு மனிதன் அந்த நிமிடத்தில் யா அல்லாஹ் உன்னை சந்திக்க போகிறேன் என்று ஆசை வைத்தால், அஹப்ப அல்லாஹு லிகாஹ, அல்லாஹ் அவரது சந்திப்பை விரும்புவார். வமன் கரிஹ லிகா, அந்த நேரத்தில் அல்லாஹ் நீ அவசரமா நீ எடுக்கிறியே, குழந்தை பிள்ளைகளா இருக்குது, நிறைய எனது சோழிகள், எனது அதாவது பொறுப்புகள்லாம் நிறைய இருக்குது, கொஞ்சம் லேட்டாக்கு என்பதை போன்ற மனநிலை உங்களுக்கு வந்தால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை வெறுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், மரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொல்லி காட்டுறான்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டத்துல மனிதன் உலகத்தின் பக்கம் திரும்பாமல் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஒருவர் மரணத்தை விரும்பினால் அல்லாஹ் தஆலா அவரது சந்திப்பை என்ன செய்யலாம்? விரும்புகிறார். அந்த நேரத்தில் ஒருவர் மரணத்தை வெறுத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரது சந்திப்பை வெறுக்கிறான் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்போ மரணம் என்றால் என்ன, மரணம் என்கின்ற பகுதி என்ன, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. இந்த நஃபஸ் மூச்சோடு சம்பந்தப்பட்டு சொல்றாங்க. அதே போல இந்த செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன் வல்தஃபத்தி ஸாகு பிஸ்ஸா,
குர்ஆன்ல மரணத்துடைய மரணம் என்றால் என்ன என்கின்ற அந்த சிஃபத்தை இந்த இடத்துல வல்தஃபத்தி ஸாகு பிஸ்ஸாக் சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்பது எப்படி என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற பயங்கரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வகையில மரணத்துடைய விளைவுகளை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த உலகத்துல ஏதோ சுன்னத்தாக்கினாதான் அதான் சுன்னத். எது சுன்னத்துன்னு சொல்றேன், வழிமுறை சுன்னத்துல்லாஹ். அல்லாஹ் முதல்ல இந்த உலகத்துல ஒரு சுன்னா வச்சுக்கிறான், அதான் சொன்னா. அதெல்லாம் விஞ்ஞான ரீதியாகத்தான் எல்லா உலகத்தை நடக்கிறன்றதுக்கு இல்லை. உதாரணமாக இன்னைக்கு விஞ்ஞான எல்லாத்துல என்ன கேள்வின்னா, இது நியாயமா, இது நியாயமா, இது பொருந்துமா, இது லாஜிக்கல் இருக்குதா, இப்படித்தானே இந்த மனிதன் எல்லாம் இன்னைக்கு ட்ரெஸ் போடுறாங்க பாருங்க. எந்த லாஜிக்கல் அடிப்படையில் இந்த ட்ரெஸ் சரி? விஞ்ஞான ரீதியாக ஒரு கேள்வி கேட்டோம்னா எதுக்கு இது சரி நினைக்கிறேன். ஒரு மனிதன் எல்லா மனிதர்களிடத்திலும் அவரவர்கள் இருக்கக்கூடியதை ஏன் உலகத்துக்கு மறைக்கணும் என்ற லாஜிக்கலி கேட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதான் சுன்னா. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை என்ன செஞ்சுக்கிறான், ட்ரெஸ் போடணும் என்ப அந்த விதி அல்லாஹ் உலகத்தை என்ன செஞ்சுக்கிறான், இறக்கி வைத்திருக்கிறான். அது இல்லாதவன மனிதனா பார்க்க மனிதனுக்கு என்னது விருப்பம் இல்லை. இதுக்கெல்லாம் லாஜிக்கலி பதில் என்ன செய்யாது, உலகத்துல எவனால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே போல ஒரு விதிதான் மரணத்தை அல்லாஹ் வச்சுக்கிறான். யாருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? வாப்பாவை குடுப்பற்றவனுக்கு சிறப்பு. பாப்பாவை யாரு கபர்ல புதைக்கிறாரோ அவருக்கு தான் சிறப்பு. யார் முதலாவது மண் போடுறாரோ அவருக்கு தான் சிறப்பு. சுப்ஹானல்லாஹ், நினைச்சு லாஜிக்கலி சிந்திச்சு பாருங்க. நேசம் உள்ளவரது ட்ரெஸ் கலட்டி குழுப்பட்டி வெறும் ட்ரெஸ் போடுறது சிறப்பா? மனிதனுடைய சிந்தனை அடிப்படையில் என்னங்க, அதாவது அவர் வாழ்ந்து அவர் அனுபவித்த எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு வெறும் வெள்ளையில சுற்றுற சிறப்பான்னு கேட்கிறேன். அதுக்கு பின்னால் அதை சுமந்து போய் நான் தான் குழி வெட்டணும்னு குழியை வெட்டி நான் தான் முதலாவது எனக்கு புதப்பேன் சிறப்பா? நினைச்சு பாருங்க, சிறப்பு. நான் தான் முதலாவது மண் போடுவேன் நினைக்கிற சிறப்பா? அதை போட்டு எல்லாம் அடக்கி வைக்கிறோமே. சுப்ஹானல்லாஹ், இதைத்தான் யார் முதலாவது செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் சிறப்பு. இந்த உலகத்துல மரணத்துடைய அந்த வேலைகள் எல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், சொந்தங்களையும் நமது உறவுகளையும் நமது பாசங்களையும் நாங்கள் கொண்டு போய் அடக்குவதில் தான் போட்டி இருக்கு. நம்ம வேகமாக கொண்டு போய் நம்ம அடக்கிறோமே, அதுதான் நம்மளோட சந்தோஷமே என்ன செய்கிறது. இதுக்கு அப்படி அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறாங்க, அதாவது இறைவன் ஏற்படுத்திய செட்டப் அது. அது உலகத்தை யாருக்கு என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. மகன் தான் முதலாவது மண் போடணும் என்றாங்க, நீங்க முதலாவது மண் போடுங்கன்றாங்க. நீங்க முதலாவது வரிசைக்கு மண் போடுங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அது மனிதனுடைய இயல்பு அப்படி வரும் என்பதற்கு பெரியார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாஸா ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா அடக்கி வீட்டுக்கு வராங்க. கேட்டாங்க ஃபாத்திமா, கைஃப தாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்து அலா வஜூஹி அலா வஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராப். நபியருடைய முகத்துல மண் போட எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? நபியருடைய முகத்தில் மண் போட உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்டாங்க. அடக்க கூடாதுன்னு சொல்லல, அவங்க மனசு விட்டுதான் கேட்டாங்க. ஏன்னா அவ்வளவு நேசமாக இருந்தவர்கள், அவ்வளவு இரக்கமாக இருந்தவர்கள். கைஃப தாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்து அலா வஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராப். நபியோடைய முகத்துல மண்போட எப்படி மனசு வந்ததுன்னு கேட்டாங்க. ஆனால் அல்லாஹ் அதை சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறான், அதை அல்லாஹ் வழிமொழியாக்கி வைத்திருக்கிறான். அதுக்கு தான் மனித போட்டி போடுறான். பாப்பட ஜனாசாவுக்கு நாளைக்கு இருக்கணும், நான் என் தந்தையுடைய தாயுடைய ஜனாசாவை நான் தான் முதலாவது எல்லா வேலையும் செய்யணும், நான் தான் முதலாவது புதைக்கணும், நான் தான் மண்ணு செய்யணும், போடணும். சுப்ஹானல்லாஹ், விதி. அல்லாஹ் தஆலா மரணம் என்பதை எப்படி வச்சுக்கிறாங்க, மனிதனுக்கு வாழ வரைக்கும் எல்லா அனுபவத்தையும் கொடுத்து நீ சுதந்திரமா வேண்டிய எனக்கு எதிராக பேசு, எனக்கு மனைவி இருக்கிறது சொல்லு, எனக்கு பிள்ளை இருக்கிறது சொல்லு, எனக்கு எதிராக எல்லாம் சொல்றான். எல்லாம் சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ அஹதுன் மின்கும் அஸ்பர மினல்லாஹ், அல்லாஹ்வை விட உங்கள் யார் பொறுமைசாலி கிடையாது. வஇன்னஹும் லயதஊன லில்லாஹி ஸாஹிபத்தன் வலத வஇன்னல்லாஹ லா யுதஇமுஹும் வ யுஸ்ரிமுஹும். அல்லாஹ்வுக்கு மனைவி பிள்ளை எல்லாம் இருக்கிறன்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உணவை குடிக்கிறது கொடுத்துக்கிட்டு அல்லாஹ்வுக்கு மனைவி பிள்ளைக்கு அவதூறு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ரிஸ்க் என்ன செய்றான், கொடுத்து கொண்டிருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் மரணம் என்று வந்துட்டா அல்லாஹ் தனது இருப்பை என்ன செய்றான், நிரூபிக்கிறான். இவ்வளவுதான் ஒரு லைஃப். உணர்வுக்காக எதுவுமே என்ன செய்யாது, முடியாது. சுப்ஹானல்லாஹ், இமாம் அதாவது ஷேக் தன்தாவியுடைய வார்த்தைகள்ல ஒன்று, மனிதர்கள் உனக்கு நேரம் இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் உன் மரணத்துக்காக விடுமுறை விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி உனக்கு டைம் தருவதற்கு மறுத்தவர்கள் எல்லாம் உன் மரணத்திற்காக விடுமுறை விடுகிறார்கள். அப்படின்னா விடுமுறையை விட்டு என்ன செய்யறாங்க, உன் ஜனாசாவோட கலந்து கொள்றாங்க. அப்படி என்று சொன்னால் மனிதனுடைய அந்த நிலைமையை விளங்கப்படுத்தி காட்டணும். அதே போல மகாவிசி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றார், அழகான ஒரு வார்த்தை. அந்த மரணம் சம்பந்தமான பதிவுக்கான சொல்றேன். ஒரு வார்த்தை சொல்கிறார், மனிதனுக்கு முதலாவது அடையாளம் கிடைப்பது பேரால். அப்துல் ரஹ்மான் அப்துல்லா இப்ராஹிம் பேர். மரணிச்சவுடன் அல்லாஹ் முதலா இருக்கிறது பேரத்தான், ஜனாசா. மரணித்தவுடன்
முதல்ல ஜனாசா கொண்டு வாங்க, ஜனாசா கொடுப்பாங்க. அப்துல் ரஹ்மான கொண்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இப்ராஹிம் கொண்டு வாங்க சொல்ல மாட்டாங்க. ஜனாசா கொண்டு வாங்க, ஜனாசா கொண்டு போட்டுங்க, ஜனாசாங்களால கொண்டு போங்க, ஜனாசா அழைக்கிறது, அவ்வளவுதான். முதலா எடுக்கிறது அதே பேர் தான். இது வைக்கப்பட்டுச்சு அதுதான். இப்போ மரணம் என்பது சொல்ல போனால் எல்லாவற்றையும் எங்களுக்கு துட்டை தெரியக்கூடிய ஒரு அம்சம், எல்லாமே முடியக்கூடிய ஒரு அம்சம் ஒரு மரணம் என்பது. அன்புள்ள சகோதரர்களே, குழந்தையுடைய தலையில என்னது மண் விழுந்தா ஒரு தாய் எவ்வளவு பதட்டப்படுறா வீட்டுல, அதுக்காண்டி ஒரு சத்தம். மலையில போய் நலந்து எவ்வளவு சத்தம் போடுறா. ஆனா அதே குழந்தை அன்றைக்கு மரணிச்சா டோட்டல் மண்ணை தலையில போட்டு, அன்றைக்கு மழை வந்தாலும் எது வந்தாலும் வீட்டுல இருந்து என்ன செய்யறோம், அந்த தாய் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு விதி இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இதான் மரணம். அதாவது விதி. இது நம்ம கவலைப்பட்டு வேலை இல்லை. இதுல நம்ம மனசுல அப்படியே உள்ளுக்கு போய் வேதனைப்பட்டு வேலை கிடையாது. ஆனால் இந்த யதார்த்தத்தை உணரணும். இவ்வளவுதான் உலகம். அந்த பேச்சு பேசுகின்றவர் அந்த நிமிடம் வருகின்ற வரைக்கும் இதுதான். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு பயங்கரங்களை தாங்கிய ஒரு மரணம் தான் நிச்சயமாக வரும். யாருக்கும் அதுல விதிவிலக்கு கிடையாது. எந்த செக்கடலையும் வரலாம் என்றிருக்கக்கூடிய ஒரு கோரமான ஒரு அம்சம் தான். இன்னும் சொல்ல போனால் விதியாக இந்த உலகத்தில் இறைவன் வைத்த ஒரு அம்சம் இந்த மரணம் என்பது. நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், உங்களுக்கு மத்தியில் மரணத்தை நாமே விதித்திருக்கிறோம். ஃபமா நஹ்னு பிமஸ்பூகின், எங்களை யாராலும் முந்த முடியாது. அல்லாஹ் தஆலா மரணம் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பிடியில உண்டு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயம், பல விஷயங்கள், இந்த மிக முக்கியமான இந்த ரெண்டு விஷயம் இறைவனுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. என்ன? ஒன்று உயிர், இரண்டாம் போச்சு. ரெண்டு உயிரோட சம்பந்தப்பட்டதானே. ஒன்று உயிர். யஸ்அலூனக அனிர் ரூஹ், உங்களிடத்திலே உயிரை பற்றி கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. நபியே சொல்லுங்கள், அறிவு எந்த விஷயம்? இந்த உயிர் என்னுடைய விஷயம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு கொஞ்சம் தான். ஏன்னா மனிதன் பேட்டை புதுசா பார்க்கலாம். அதாவது முன்னேறி 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 இந்த ஜீனோம் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி குரோமோசோம் அறிவுன்னு போய் இப்ப எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு ஒரு புதிய ப்ராஜெக்ட், HGP. அது என்னன்னு சொன்னா மனிதன குரோமோசோம்ல இருக்கக்கூடிய மொலக்யூல்ஸ் அந்த இதெல்லாம் ரீட் பண்றது, உள்ளுக்குள்ள அந்த எல்லா உள் விஷயங்களை ரீட் பண்ணி அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தயாரித்து செல்ல டிசைன் பண்றதுக்குரிய சிஸ்டம். செல் டிசைனிங், மனிதனை டோட்டலா பிரிச்சா செல் தானே கடைசி. இந்த செல் டிசைனிங் கூடிய சிஸ்டத்துக்கான ஒரு ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்குது. அதை ரீட் பண்ற செல்ல பிரிச்சு 300-600 மடங்கா பிரிச்சு அதை ரீட் பண்ற, அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் வச்சு ரீட் பண்ற. அன்புள்ள சகோதரர்களே, புதுசா ஒரு கதை விட்டாங்க. என்ன சொன்னால், செல்ல நாங்க புதுசா உருவாக்கிட்டோம். புதிய ஒரு செல்லை உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிடலாம். ஒரு செல்லை நாம் உருவாக்கிட்டோம். உயிருடைய பேசிக்கா தான் ஒரு செல்லை உருவாக்கி விட்டோம். ஆனா பிபிசில செய்தி போட்டா செல் உருவாக்கிறது உண்மைதான், அது கெமிக்கல் வச்சு உருவாக்கிறது உண்மைதான். ஆனா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதை செஞ்சு டிசைன் பண்ணிட்டு ஒரு செல் அதை ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஏற்கனவே உள்ள செல்லுக்கு தானே அதை கொண்டு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு செல்லை உருவாக்கி விட்டோம்ட்டான். உனக்கிட்டா அப்ப என்ன விஷயம்? அல்லாஹ் ஒன்று சொல்றான், இவ்வளவு போனி தானே எல்லாம் ரீட் பண்ண தானே உசுருங்க. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, உயிர் எனது கையில் உள்ள விஷயம். நீ என்னமும் செய்யலாம். அவ்வளவு அழகா டிசைன் பண்ணி கஷ்டப்பட்டு ரோபோ செஞ்சிடறான். அதுக்கு எலக்ட்ரிக் தான் கொடுக்க மாட்டேங்குது. அவனுக்கு என்ன செய்யலாம்? இது சென்சிட்டிவான ரோபோ, சென்சை உணரக்கூடிய ரோபோ எல்லாம் இருக்கிறது. உசுருங்க. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, இவ்வளவு செஞ்சவனுக்கு அங்க போக இயலாது. இவ்வளவு செஞ்சவனுக்கு அந்த இடத்துல போக முடியாது. இறைவன் வைத்திருக்கக்கூடிய உயிரின் உருவாக்கத்துடைய விதியை இந்த உலகத்துல எந்த விஞ்ஞானத்தால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நாங்க அதை கண்டுபிடித்து விட்டோம், இதை கண்டுபிடித்து விட்டோம் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா நாஸ்திகவாதிகள், ஏத்திஸ்டுகள் இதை சவாலா கூட சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நம்ம செல்ல உருவாக்கி உசுறு கொடுக்க வேண்டாம் இல்லை. அதனால இறைவன் சொல்லக்கூடிய அம்சம், நீ என்னதான் சொன்னாலும் அதுதான் இறைவன் சொல்லக்கூடிய அம்சம். அப்ப உயிர் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அதுல எவனும் கையடிக்க முடியாது. உலகத்துல எதையெல்லாம் உருவாக்கலாம். சுபஹானல்லாஹ், புதுசா இல்லாத ஒரு மிருகத்தை கொண்டு வந்து எல்லாரும் நம்ப வச்சாங்க தானே டைனோசர். அது இப்படித்தான் இருந்ததான்னு கன்ஃபார்ம் இல்லை. ஏதோ அந்த பொசில்ஸ்கள் அது கிடைக்குது. ஆனா இதுதான் டைனோசர் என்றதுக்காக இதான் வடிவண்ட டிசைனுக்காக செய்தி இல்லை. அதுக்கு மட்டும் இவனுக்கு உசுறு கொடுக்க டைம் கிடைச்சு உருவாக்கி விட்டிப்பான். ஆனா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டான். அதை எவ்வளவு என்ன பொருளாதாரத்தை செலவழிச்சு எப்படிப்பட்டதை உருவாக்கணும் அவ்வளவு செஞ்சுட்டான். அவனுக்கு உள்ள ஒரே பிரச்சனை என்னன்னா, இதுக்கு எப்படி ஓட வைக்கிறது. அதனால கரண்ட கொடுத்து என்ன செய்யறான், கொண்டு வைக்கிறானே தவிர இது செய்ய முடியவில்லை. இப்ப உயிர் எவ்வளவு பெரிய, நீங்க நினைச்சு பாருங்க, உயிர் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிற எவ்வளவு முக்கியமான செய்தி பாருங்க. பாய்லர் கோழியன்களை உருவாக்கிறாங்க தானே. அப்ப 40 நாள் கோழி 30 நாள் கோழியன்ல வருது. முட்டைக்கு 19 நாள் 21 நாள் தான். 19 to 17 to 21 நாள் தான். அதெல்லாம் சூடாக்கி 2 நாள் எடுத்துருக்கா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹீட் கொடுக்குறேன்னு முட்டை வருதுன்னு நினைச்சிடக்கூடாது. கோழியா உனக்கு வரும். நீ என்ன வந்து செஞ்சுட்டாலும் சரி, என்னது அதாவது மரம் வந்தாலும் எது செஞ்சாலும் 9 மாசம் 9 மாசம் தான். எப்படி
9 மாதத்தில் தான் குழந்தை கிடைக்கும், 10 மாதம் குழந்தை கிடைக்கும் விதியில எவனுக்கு மாற்றம் எவனுக்கு என்ன செய்யலாது, மாற்றம் செய்யலாது. கோழியை உருவாக்கு, அதை நீ வேகமாக உருவாக்கு, எவ்வளவு உருவாக்கு, உயிர் உருவாக்கம் இறைவன் என்ன காலம் என்ன கெடு வச்சுக்கிறானோ அதுக்குள்ளதான் உருவாகுமே தவிர எவனாலும் அதுல என்ன செய்ய முடியாது, மாற்றம் செய்ய முடியாது. குளிர் ரூஹும் மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. இவ்வளவு ஒரு அதிகாரபூர்வமான ஒரு வசனம் தெரியுமா? நபிக்கு கூட விளக்க சொல்லல, அது என்ன விஷயம் விட்டுருங்கன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. அது போலதான் உயிரை எடுக்கிறவன் யாரு? அவன் தான். உயிரை கையில எடுத்தால் அந்த 2 தான் இந்த உலகத்தில் பெரும் சவால். மனுஷன் என்னதான் துள்ளி பாட்டி எவ்வளவு செஞ்சிட்டாலும் அது முடியாது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இந்த மரண சம்பந்தமா பேசின அப்ப நான் சொல்லியிருந்தேன். 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு துபாயில் ஒரு இந்திய முஸ்லிம் மாணவருக்கு பெரும் பரிசு கொடுத்தாங்க. துபாயிலேயே இந்த நாட்டிலே மறந்துட்டு ஒரு நாட்டில் பெரும் பரிசு கொடுத்தாங்க. என்ன பரிசு சொன்னால், அந்த இப்ப அது டெவலப் ஆகி வந்திருக்கலாம். அது என்ன பரிசு சொன்னால், இந்த குறிப்பிட்ட நேரம் ஹார்ட் அட்டாக்ல துடிச்சு கொண்டிருக்கக்கூடியவருக்கு செயற்கையாக மூச்சு கொடுப்பதற்கான ஒரு சிஸ்டம் என்ன செஞ்சாங்க. அவங்க வந்து கண்டுபிடிச்சா 1 hour 1.5 hour அதுக்கு எவார்டு, அதுக்கு எவார்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, இதுக்கே எவார்டு 1.5 மணி நேரம் உனக்கு தாக்கு பிடிக்கிறதுக்காக உன்னை கண்டுபிடிச்சதுக்கு மனிதன் எவார்டு கொடுக்குறான்னா அவனுக்கு எவார்டு. ஆனா எங்கட வீக்கல் என்ன, மனிதன் பலகீனத்தால என்ன செய்யறான், உணர்த்துறான். உயிர் என்பதெல்லாம் உனக்கு சாதாரண விஷயம் கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். பயங்கரமான இறைவனுடைய மிகப்பெரிய ஆற்றலை கொண்ட ஒரு விஷயம். அதனாலதான் உயிருக்கு தனியாக ஸலாத் சொல்லப்படும். ஏன்னா உயிர் கைப்பற்றப்பட்டு முதலாவானத்துக்கு கொண்டு போகப்படும். கொண்டு போகப்பட்ட உடனே மலக்குமார்கள் எப்படி அதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஜஸதின் குன்தி தஅமுரீனஹா. சுப்ஹானல்லாஹ். நல்ல உயிராக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய அருள் மீது உண்டாவதாக. வ அலா ஜஸதின் குன்தி தஅமுரீனஹா, நீ நிர்வாகம் செய்து கொண்டிருந்த உடலுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக. நீ நிர்வாகம் செய்து கொண்டிருந்த உடலுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக என்று மலக்குமார்களால் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி உயிர் தான் மெயின். வ அலா ஜஸதின் குன்தி தஅமுரீனஹா, நீ நிர்வாகம் செய்து கொண்டிருந்த உடலுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாவதாக. உயிர் தான் எல்லா விஷயம். உயிர் தான் இன்பம் காணுவது, உயிர் தான் துன்பம் காணுவது. அதனாலதான் அந்த உயிர் எடுத்து பறவையுடைய வடிவத்தில் அல்லாஹ் செஞ்சிருவான். பறவையுடைய அந்த உடல்ல போட்டு சொர்க்கத்தில் அது என்ன செய்யும், சுகதாக்களுடைய உயிர் சுத்தி கொண்டிருக்கும் என்ற செய்தி வருது. நான் பறவையோட உடம்புல இருக்கிறேன் அவன் கவலைப்பட மாட்டான். அவனோட நான் இருக்கிறேன் என்றதான் அந்த உயிருக்குள்ள விஷயம். அதனால பறவையுடைய உயிர் அதை என்ன செய்யும், தெரிந்து கொண்டிருக்கும் என்றது செய்தியை நம்ம என்ன செய்யும். உயிரை வழங்காம கொஞ்சம் பேர் இதை வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உயிர் என்கின்ற அந்த தாற்பயம் ஒரு மிக முக்கியமானது. உடலிலிருந்து போகின்ற நேரமும் பயங்கரமானது, உடலிலிருந்து போகிற நேரமும் பயங்கரமானது என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் முக்கியமாக மரணம் என்கின்ற சூழலையும் மரணம் என்கின்ற வடிவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 2. 3வது சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மரணத்தை பற்றி வேறு சில விளக்கங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், மரணம் எப்பொழுதும் யாருக்கும் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். மரணம் மறைக்கப்பட்ட விஷயம். மனிதன் எவ்வளவு வீக்கானவன் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதன் எப்பயும் சாய்ஸ் விரும்பக்கூடியவன். அப்படித்தானே? சாய்ஸ் விரும்பக்கூடியவன். என்ன சாய்ஸ்? வீட்டுல சாதாரண பெயிண்ட் அடிக்கிறனாலும் கூட, சாதாரணமா பெயிண்ட் அடிக்கிறனா கூட இது இந்த கலர் போட்டா நல்லா வைஃப் சொல்ற ஐடியா கூட எடுத்துக்க மாட்டான். ஒரு சாதாரண கலருக்கு நீ வந்து பழைய காலத்து கலர்ல சொல்லிட்டு என்னது, அந்த ஐடியால கூட தந்த ஐடியா தான் வேலை செய்யணும் மனுஷன் நினைப்பான். ஒரு மேசை, ஒரு இடம், ஒரு சூழல் எதுல இருந்தாலும் ஒரு மேசை இப்படி வைக்கிறது கூட சண்டை வந்து அவ்வளவு சாய்ஸ். ஆனா அல்லாஹ் கொடுத்த வீக் என்ன தெரியுமா? ஒன்னே தீர்மானிக்கிறது, ஒன்னு சாய்ஸ் இல்லை. எல்லாம் தீர்மானிக்கிறான். நீ கருப்பா வரணுமா, வெள்ளையா வரணுமா, எந்த ஊர்ல வரணும், எந்த இடத்துல வரணும், எந்த தாய்க்கு வரணும், எந்த தந்தைக்கு வரணும், நோ சாய்ஸ். நான் தான் சொல்றாரு. நீ வந்தவன், ஆனா தேர்வெல்லாம் அவர் சாய்ஸ் பண்ணிக்கிறாரு. அவனுக்கு சாய்ஸ் பண்ண இயலாது. அல்லாஹ் அப்படி மனைவியை கூட சாய்ஸ் பண்ணுவான், கணவனை கூட சாய்ஸ் பண்ணலாம். ஆனா நீ யார்? இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைய நம்ம இருக்கிற நாட்டுல எவனையும் தீக்க மாட்டாங்க. நம்ம பிறந்திருக்க எத்தனை தாய்மாருக்கு பிறந்திருக்க மாட்டாங்க. ஏன் சாய்ஸ் கொடுக்கப்பட்டு யாருக்கு பிறகு அவன் முடிவெடுத்தான் வைங்களே, வேற யாருக்கெல்லாம் செஞ்சிருப்பான். ஆனா அல்லாஹ் வந்து அதை கொடுக்கல. இயலாம். தன்னை உணரக்கூடிய வயசு 9-10. அவன் தான் இருக்கிறேன்னு உணரக்கூடிய வயசு 9-10. அதுல வீட்டை கொடுத்தானா சரி, அறிவெல்லாம் வளர்ந்துட்டேன், மௌத்திலே அறிவு கொடுக்காம இல்ல, மௌத்திலே நான் இங்கதான் மரணிப்பேன்,
இப்படித்தான் மரணிப்பேன், இந்த இடத்துல தான் மரணிப்பேன், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் மரணிப்பேன் இல்லை. அதனாலதான் அதாவது அதாவது எந்த ஒரு நப்சும் எங்கே மரணிக்கும் என்று அதுக்கு என்னது தெரியாது. அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். தெரியாது மட்டுமல்ல, மனுஷன் என்ன செய்வான், மரணத்தை விட்டு ஓடுவான். அல்லாஹ் சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கும். எந்த மரணத்தை விட்டு நீங்கள் வெறுண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் அப்படின்னா. சந்திக்கும் என்ன? மரணத்தை விட்டு இப்படி ஓடுறவங்க மௌத்து அங்க வர மாட்டான். நீ எதை விட்டு வெறுண்டு ஓடுகிறாயோ அந்த மௌத்து முலாக்கும், உங்களை பிடிக்குமல்ல சந்திக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு மௌத்தை ஒரு இடத்தில் எழுதிவிட்டால் அந்த இடத்துக்கு தேவையை ஏற்படுத்துவான். ஹதீஸ். அந்த இடத்துக்குரிய தேவை அவனுக்கு உருவாகும். நான் போகணும், அந்த இடத்துல ஒரு வேலை என்ன செய்யும் அவனுக்கு உருவாகும். மௌத்த அல்லாஹ் எழுதிட்டான். எழுதினா அடுத்தது என்ன, அவருக்கு அங்க பிரயாணம் செய்வதற்கான தேவை அல்லாஹ் தஆலா உண்டாக்குவான். அப்ப அந்த இடத்துக்கு என்ன செய்வார் அவரு, அந்த தேவை நிமித்தமாக பிரயாணம் போவார். அதனால் எந்த ஒரு பிரயாணங்களிலும் எங்களுக்கு சொல்லப்பட்ட அழகான துஆ என்ன, சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நாம் எமது இறைவனின் பக்கமே திரும்பி செல்ல இருக்கிறோம். இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம், வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அன்புள்ள சகோதரர்களே, வாகனத்தில் ஏறுகின்ற ஒவ்வொரு நேரம் இந்த வார்த்தை சொல்றோம். முழுதுவாக இல்லை, அது பிரயாணத்துக்கு சொல்றது. முழுதுவாகும் அல்லாஹ் இன்னா நஸ்அலுக ஃபீ ஸபரினா ஹாதா அல் பிர்ர வ தக்வா என்றதெல்லாம் பிரயாணத்துக்கு சொல்றது. ஆனா வாகனத்தில் ஏற ஒவ்வொரு நேரம் என்ன செய்யணும், சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நான் இறைவனின் பக்கமே மீள இருக்கிறேன், இறைவன் பக்கம் தான் நான் போவேன். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, மரணம் மீட்படும் தான் சொல்றான். ஃபஇன்னஹு முலாகிக்கும், அது உங்களை சந்திக்கும் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், எல்லா இடத்தையும் எல்லாம் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி நான் மௌத்துக்கு தான் போறேன்னு தெரியாது. ஆனா ஒரு மூமினாக என்ன நினைக்கணும், நான் போகிற இடத்துல என்ன செய்யலாம், மரணம் வரலாம், நான் போகிற இடத்தில் மரணம் வரலாம். அதற்கான எல்லா உத்தாக்களோடும் எல்லா தயார் நிலைகளோடும் ஒரு மூமின் என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு அது இருக்கணும். அன்புள்ள சகோதரர், ஏன் நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு வருவது இல்லை என்பதை நான் கடைசியில் சொல்லுகிறேன். இது மூன்றாவது மரணம் என்பதை அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு எழுதிவிட்டால் அவருக்குரிய தேவை ஏற்படுத்துவான். மரணம் நேரடியாக வந்து என்ன செய்யும், சந்திக்கும் என்று குர்ஆன் வசனம் சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல அன்புள்ள சகோதரர்களை, நான்காவது அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் மரணத்தில பாசத்தை கொஞ்சம் உணர்த்துறான். எப்படி உணர்த்துறான், பாசம் என்ற ஒரு பகுதியை கொஞ்சம் உணர்த்துறான். உங்களால் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியும் என்றதை உணர்த்துறான்ல. இன்னைக்கு கிட்னியை நம்ம கொடுக்கலாம், கண் பாஸ் பண்றாங்க, என்னது பிளட் பாஸ் பண்றாங்க. அல்லாஹ் காப்பாத்தினா உயிர் பாஸ் பண்றது அல்லாஹ் வைக்கல, வச்சிருந்தீங்க உண்மையான பாசம் வெளியே வந்து, உண்மையான பாசம் என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். கிட்னிலே நம்ம ஒருத்தருக்கு உயிரை பாஸ் பண்ண சொந்த உடனே யாருமே நிக்க மாட்டேன், எவரும் நிக்க மாட்டேன். நிச்சயம் அல்லாஹ் சொல்ற போவாங்க வேற வார்த்தை, இந்த வேற வார்த்தை சொல்றான். அதாவது யாருக்கும் உயிரை சொல்லுவாங்க, எனக்கு இன்னொரு உசுறு அவனுக்கு தந்து வேண்டும், இன்னொரு உசுறு சொந்த உசுரை தேவை தந்துக்கு ரெடி இல்லை. இந்த மாதிரிதான் மனிதனுடைய மனநிலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது உங்கள் ஒருவருக்கு மரணக்கல்ல இதா வலரதில் சொல்லுவோம், தொண்டைக்குள்ளே உயிர் வந்து அடைந்து விட்டார்கள், அன்தும் ஹீன இதின் தந்துரும், நீங்கள் இருந்தவை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் குன்தும் கைர மதீன் தர்ஜிஊனா இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த உயிரை திருப்பி எடுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அதை என்ன செய்யுங்க, திருப்பி எடுத்தால காப்பாத்துங்க, அவரை காப்பாற்றுங்கன்னு சொல்றான். அல்லாஹ் ஏன் அதை சொல்றான், எவனுக்கு போய் காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும். அல்லாஹ் தஆலா சொல்ற முடிந்தா காப்பாற்றுங்க, தர்ஜிஊனா இன் குன்தும் சாதிகீன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு தஆலா சொல்றான், தஃபதி ஸாகு பிஸாக் இலா ரப்பிக யௌமஇதின் மஸாக், அதாவது கெண்டை காலோடு கெண்டை கால் பின்னிக் கொள்ளும் அன்றைய தினம் இறைவன் பக்கத்தில் அவர் திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்றாங்க. அவங்க கீழ மறுபா, யாரு மந்திரி போதர் யாராவது இங்கே இருக்கிறீர்களா, காப்பாற்றுறவங்க யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கப்படும். இல்லை, யாருமே அதான் கடைசி கீழ மறுபா, அதாவது இந்த இடத்தில் யாரு மந்திரி போவர்கள் அல்ல, அந்த இடத்துல என்ன காப்பாற்றுறவங்க ஞாபகம், சொந்தங்களை ஞாபகம், உறவுகளை ஞாபகம், யாருக்கு ஹெல்ப் பண்ண
பாசத்தை அந்த பாசத்தை உணர்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகன் இப்ராஹிமை கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் இதயம் விரிச்சல், அதாவது செம்பு பாத்திரத்துடைய அந்த கொதிநீர் ஓசை கேட்குமோ அது போல துடித்துக் கொண்டு அதை கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களால் கண்ணீர் விட்டு அழுதார்கள். உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதனுடைய பிள்ளை உயிர் வைத்துக் கொண்டிருக்கிறது, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் செய்யல எதிர்ப்பு செய்ய முடியல. நபி அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தி நாம் செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் அதாவது ஒரு வித்தியாசமான நிகழ்வு காரணமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவரை தூக்கிட்டு ரசூலுல்லாஹி வராங்க. அல்லாஹ்வின் தூதரே உதுல்லாஹ் ஐயோ, அவரை உயிர்ப்பிக்கிறதுக்கு அல்லாஹ் துஆ கேட்கிறார். அவர் உயிர்ப்பிக்க அல்லாஹ் துஆ கேட்கிறார். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இஸ்தக்பிரு லி அஹீக்கும், இஸ்தக்பிரு லி அஹீக்கும், உங்கள் சகோதரருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்கள் சகோதரருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் சொன்னார்கள். அப்படின்னா உலகத்தில் எந்த உயிரும் எந்த உறவும் எந்த சொந்தமும் நம்மளுக்கு மரணம் வர நேரத்தில் உதவ முடியாது. உதவ முடியாது என்று தெரிகிறது. ஆனால் முடியாது என்பதை மரணத்தை மனசை சந்திக்கிறது. மனிதன் எந்த ஆபத்தில் இருந்தால் ஒரு உதவியை கேட்பான். மனிதன் எந்த ஆபத்தில் இருந்தால் ஒரு உதவியை கேட்பான். கடல்ல மூழ்கி சந்திக்கிறாங்க, அவனுக்கு தப்புறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு குச்சி விழுந்து என்ன செய்வான்? அதான் உயிர் போற நேரத்தில் சாத்தியமற்றதெல்லாம் யோசிக்க மாட்டான். என்னால எதுவும் உயிர் பண்ணால் மனிதன் யோசிப்பான். அதனால இந்த வசனங்கள் இருக்குது. அந்த மரண வேளையில் யாரும் எவரும் உதவ முடியாது என்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதையெல்லாம் நாம் புரிந்தோம் என்று சொன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன விஷயம் என்று சொன்னால், எமது முயற்சிகளும் எமது போராட்டங்களும் எமது செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் அலச வேண்டும். என்ன அலசன்னு சொன்னா, எமது செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா மருந்து எடுக்கிறது மௌத்துக்கு எடுக்கிறதா எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. மருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நோய்க்கு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க, மௌத்துக்கு எடுக்கிற மாதிரி தான் செய்யறாங்க. மருந்து எடுத்து பார்க்க எந்த அளவுக்கு மக்கள் கவனமாகிறான்னு சொன்னா, யாரும் இல்லா வாழ்த்து முஸ்லிமும் என்றதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க முஸ்லிம்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டாம், ஆரோக்கியம் இல்லாம மட்டும் மௌத்தாயிங்க விளங்குற எப்படி ஆரோக்கியம் இல்லாம மட்டும் செஞ்சவங்க மௌத்தாகிற வேண்டாம் என்பது கூட செயல்பாடு. மொத்த சாப்பிடுறாரு, உங்க பிஸ்மில்லா சொல்றதுல எந்த பேச்சு வராது. சுகர் தானே, நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கீங்க. நீங்க கொலஸ்ட்ரால் அவரை சாப்பிட இதுலதான் கவனம். பிஸ்மில்லா சொன்னீங்களா, துவா சொல்லிக்கிறாரு, நிறைய பேச்சு வராது. இங்க பாருங்க, எந்த மனிதன் இருந்தாலும் சரி, இவருக்கு என்ன நோய் அவருக்கு என்ன நோய், இவருக்கு ஏன் வராது நமக்கு இல்லா வாழ்த்து முஸ்லீமும் அல்ல. அங்க இருக்கிற மனசிந்தனை ஆரோக்கியம் இல்லாம போகிறாங்க. எல்லாரும் ஆரோக்கியம் கவனமா இருக்கிறது. அன்புள்ள சகோதரர், செயல்பாடு பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், பிஸ்மில்லா இல்லாமல் சாப்பிட்டால் என்ற செய்தியை சும்மா சொல்லிட்டு போனாங்களா? சும்மா எல்லாம் சொல்லல, பயங்கரமா சொன்னாங்க. சும்மா சாப்பிட்டு நினைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நேரம் போடுறாரு, சும்மா நேரம் பிடிச்சாங்க. குறிச்சு சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர்களுடைய கையோடு எனது கையில் ஷைத்தானுடைய கை இருக்கிறது சொன்னாங்க. இவர்களது கையோடு எனது கையில் ஷைத்தானுடைய கை இருக்கிறது. இவர்கள் பிஸ்மில்லா இல்லாமல் சாப்பிடுவதற்கு ஆரம்பித்தவுடன் ஷைத்தான் இந்த உணவை ஹலாலாக்கி கொள்ள பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானுடைய கையோடு எனது கை இருக்கிற. நிறைய பேருக்கு என்ன டவுட் சொன்னா, 4 பேர் சாப்பிடுறோம், 4 பேருக்கு போதுமான சாப்பிட 4 பேர் சாப்பிட்டீங்க. பிஸ்மில்லா இல்லாம சாப்பிட்டா அப்படிதான் இருக்குது, பிஸ்மில்லாவோட சாப்பிட்டா என்னது அப்படி ரொம்ப குறையில்லை அப்படின்னு என்னது ஷைத்தான் சாப்பிட குறையில்லை அப்படின்னு சுப்ஹான் ரசூலுல்லாஹ் சொன்னா நம்ம நம்பிடுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா மனுஷன் சாப்பிடுற மாதிரி தான் ஷைத்தான் சாப்பிடுறோம்னு நினைச்சிருக்க. மனுஷன் சாப்பிடுற மாதிரி தான் ஷைத்தான் சாப்பிடுவோம் நம்ம செஞ்சிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. இந்த அதாவது யானை இந்த உலக படத்துன்றது தான் எப்படி இருக்கு, அது அப்படியே உள்ளுக்கு ஒன்றும் செய்யாது இருக்காது. இது யானையோட சாப்பாடு. ஷைத்தானுக்கு அல்லாஹ் எந்த ஆற்றலை குடிக்கிறான்னு தெரியாது. சோர்லிக்கிற சக்தியெல்லாம் அவனுக்கு போயிட்டா, சோர்லிக்கிற சக்தியெல்லாம் அவனுக்கு போயிட்டா மிச்சது சக்தியெல்லாம் நம்மளால சாப்பிடுவர்களா கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். எந்த வரை சாப்பிடுவான்னு எனக்கு என்ன செய்யல சொல்லப்படல. அந்தித்தான் சாப்பிடுவானா உள்ளுக்குள்ள சாப்பிடுவானான்னு சொல்றது எங்களுக்கு சொல்லப்படல. அதனால வார்த்தை நம்புறதே எங்களுடைய மிக முக்கியமான செய்தி. ஷைத்தான் கலாச்சாரத்தை பார்த்தா சொல்றாங்க. ஆனா நம்ம உணவு நேரத்தில் எடுக்கக்கூடிய அந்த கவனம் மாதிரி நம்ம ஒரு நாள், அதாவது மருந்து விஷயங்கள் எல்லா விஷயங்களும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் கவனம் இருக்கும். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை காலத்தில் இருந்தாலும் பாருங்க, நம்முடைய பயம், அவனோட அச்சம் இருக்குது. அந்த பயங்கர அச்சம் அதுதான் இருக்கு. அல்லாஹ் ஷாஃபி, அல்லாஹ் குணப்படுத்தக்கூடியவர்கள் சொல்றாங்க. ஆள் மனதில் அது பெருசாக பதிந்த மாதிரி வளரல. ஆள் மனதில் ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் தராங்க, இன்னி உஸ்ரா,
நான் வந்து எனக்கு ஃபிட் நோய் வந்து விடுகிறது அப்படின்றாங்க. அல்லாஹ்வுக்கு உதவாக ஐயஸ்பி நல்லா எனக்கு உடம்புல துஆ கேளுங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க இன் ஷித்தி சபர்தி வலகில் ஜன்னா இன் ஷித்தி சபர்து தாவுத்துல்லாஹ். நீ பொறுத்துக்கொண்டு சொர்க்கம் இல்லைன்னா நீ இருந்தா துஆ கேட்கிற அல்லாஹ் தஆலா உனக்கு குணம் தருவான். அல்லாஹ் சொல்லுது அப்படியா பல் அஸ்பிர் குணம் வேண்டாம் எனக்கு மருந்து வாடா நான் பொறுத்துக் கொள்கிறேன், நான் பொறுத்துக் கொள்கிறேன். சொர்க்கம் என்று தேவை. அடுத்தது என்ன? அல்லாஹ் துறைக்கு அந்த கஷ்டம் ட்ரெஸ் வெளியாகுது, ட்ரெஸ் செஞ்சது விளையுது, அதுக்கு துவா கேட்கிறேன். அதை துவா கேட்கிறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் நடந்ததுக்குனால சுட்டி காட்டி சொல்றாங்க, சொர்க்கவாதிகள் ஒரு பெண்மணி அவனுக்கு காரணமாக ஆமா இந்த பெண்மணியை பார்த்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. இந்த பெண்மணியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பெண்மணியை காரணம் சொர்க்கவாதி பெண்மணிகள் ஒரு நோயின் பொறுமையின் காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலை குடித்துட்டு இருந்தாங்க. நபித்தோழர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே அலா நதுஊனக தபீபா உங்களை கூட்டிட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம், நான் உங்களில் இருவருடைய காய்ச்சலில் நான் இருக்கிறேன். உங்களில் இருவருடைய காய்ச்சலுடைய வேதனையில் இருக்கிறேன். என்ன சொல்ல வரேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து அந்த ரசூலுல்லாஹ் கேள்வி எல்லாரும் முடிஞ்சு போறாங்க. அந்த மாதிரி கேள்வி ரசூலுல்லாஹ் அப்ப கேட்கிறாங்க, ஹல் அஸாபத உனக்கு உம்மு பில்தம் ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறாங்க. உம்மு பில்தம் என்ன கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹர்முன் பைனல் ஜில்தி வல் லஹ். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? உம்மு பில்தம் அவருக்கு தெரியல, ஆனா உம்மு பில்தம் என்றதே எனக்கு தெரியல, அது அர்த்தமே எனக்கு தெரியல. ஆனா லைஃப்ல வந்துடல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹர்முன் பைனல் ஜில்தி வல் லஹ், தோலுக்கும் சதைக்கும் மத்தியில் போகக்கூடிய ஒரு சூடுனா காய்ச்சல் சொல்றாங்க. என்ன காய்ச்சல்? ஏன்னா அப்படி ஒரு வந்ததே இல்லை. சரி, உங்களுக்கு வந்து அதாவது இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, உங்களுக்கு தலைவலி வந்திருக்கிறதா அப்படின்னு. தலைவலி அந்த வார்த்தை சொல்றாங்க. அப்படின்னா என்ன கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரீஹுன் தஹுஸ்ஸுல் உரூக பிர்ரஸ், தலையில இருக்கக்கூடிய அதாவது நரம்புகளை என்னது அசைக்கக்கூடிய ஒன்று, தலையில உள்ள நரம்புகளை எல்லாம் அசைக்கக்கூடிய சின்ன காற்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தலைவலி. எனக்கு எதுவும் ஏற்படல, நான் பேசிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சர்ரஹு அய்யன்துர இலா அஹதின் மின் அஹ்லினா ஃபல்யன்துர். நரகவாதிகள் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இது அதபுல் முஃபரத் இமாம் புகாரியில் சஹீஹாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க? நோய் என்பதை பொறுத்தவரைக்கும் உலக மெட்டீரியலிஸ்டுகள் அணுக மாதிரி மனுஷன் முஸ்லிம்கள் செய்யக்கூடாது, நோயை அணுகக்கூடாது. சடவாதிகள் நோயை அணுகிறது கூட என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிம் அணுகக்கூடாது. மருந்து எடுக்கணும், மருத்துவம் செய்யணும், அதெல்லாம் பார்க்கணும் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் நோயை பற்றி சரியான பார்வை செய்யும். அவருடைய நோயால் எனக்கு என்ன நடக்குது? ஒரு மனிதனுக்கு ஆக குறைந்தது அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை விரும்பினால் சோதனையை கொடுப்பான். இந்த நோய் என்ற சோதனையிலே மினிமம் காய்ச்சல் தலைவலி தான். அது ஒருத்தருக்கு வரல, அல்லாஹ் தஆலா மன்னிக்க விரும்பல, அல்லாஹ் தஆலா அவருக்கு மன்னிக்க விரும்பல. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகவாதிகள் ஒருவர் பார்க்கணும், இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அவ எப்படி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் பாருங்க, எப்படி நம்முடைய சிந்தனை இருக்கிறது, என்ன விஷயம் சொன்னார். நமது சிந்தனைகள் எல்லாம் நோய் என்பது அந்த 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 இடத்தை விட்டு நம்ம புஷ்புறையில நம்ம நிறைய நிதானமாக நம்ம நிறைய நிதானமாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயங்கள் நமது செயல்பாடுகள்ல நமது நடவடிக்கை நமது அக்கறைகள் எல்லாம் நம்ம மரணம் சம்பந்தமான சரியான சிந்தனையோடு தான் செயல்படுவோமா, எதிர்பார்த்த நிலையில் செயல்படுவோமா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் தான் இருக்கிறது. கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் தான் இந்த நடக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மரணம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு அழகாக சொன்னாங்க. நீங்கள் தொழுதால் இதற்கு பின்னால் எனக்கு தொழ சந்தர்ப்பம் கிடைக்காது, எனது கடைசி தொழுகை இது என்கின்ற எண்ணத்தில் தொழுங்கள் என்று சொன்னாங்க. நீங்கள் தொழுதால் இதான் எனது கடைசி தொழுகை, எனக்கு இதற்கு பின்னால் தொழுகை சந்தர்ப்பம் கிடைக்காது, நீங்கள் அந்த மாதிரி தொழுகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு தொழுகையின் அச்சம் அதனால் அதிகரிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதனால் என்ன பண்ணி வரும்? மரணம் என்கின்ற அந்த சிந்தனையுடைய செயல்பாடு மனிதனை எல்லா இடங்களையும் என்ன செய்யும்? ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கும். மரணம் என்கின்ற சிந்தனை, மரணம் என்கின்ற யோசனை மனித வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் என்ன செய்யும்? இதை அதாவது இந்த நிலையை என்ன செய்யும்? கொண்டு வரும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நிக்மத்து திடீரென வருவதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டியிருக்கிறது. நிக்மத் என்ற சோதனை தண்டனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் இருக்கிற நேரத்தில் ஒரு மரணம் அதிகரிக்கும். என்ன மரணம்? ஃபஜ்அத்துல் மௌத்.
திடீர் மரணங்கள் அதிகரிக்கும். இளம் வயதில் மரணிச்சுவாங்க. இளம் மரணத்துல மரணம் அது நம்ம நாட்டில் அறிவிக்கிறது அகால மரணமான கால மரணம் போகிறாங்க. காலம் வருடமாக போகிறாங்க. அகால மரணம் கால மரணம் அப்படியே போகிறாரா காலத்தான் செய்யறாங்க போகிறாங்க. அப்ப இந்த இடம் திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இது போன்ற மரண சிந்தனைகள், இது போன்ற மரணம் பற்றிய எண்ணங்கள், இது போன்ற மரணம் பற்றிய யோசனைகள், நிகழ்வுகள் எங்கள் வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? நிறைய அதிகரிக்க வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண நேரத்திலே ஒரு விஷயத்தை சொல்லி நான் இடத்தை முடிக்கலாம் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை போன்று மனதை தாக்கக்கூடிய வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் எவருக்காக சோதனை ஏற்பட்டால் அவர் எனது மரணத்தை யோசித்துக் கொள்கிறார். யாருக்கா சோதனை வந்தேன்னா நான் மறுபடி செய்யறேன், அதை யோசிச்சுக்கங்க சொல்றேன். உங்களுக்கு அது என்ன செய்யும்? அது குறையும் சொல்றாங்க. எந்த சோதனை ஏற்பட்டாலும் என மௌத்தை என்ன செய்யட்டும், அவர் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் என்பதை ஞாபகப்படுத்த யாருக்கும் என்ன செய்யும்? அரசன் மாலிபுல் ஜபலுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஹாமே எவனுக்கு அனுப்புறாங்க? இது 9ஆம் வருஷம். முஹாமே நீங்க எவனுக்கு போறீங்க? திரும்பி வருகிற நேரத்தில் லஅல்லக தமுர்ரு பி மஸ்ஜிதி வ கப்ரி, திரும்பி வருகிற நேரத்தில் என் பள்ளியையும் என் கபரையும் நீங்கள் காணலாம், என் பள்ளியையும் என் கபரையும் காணலாம். ஃபமகா முஆத் ஜஸஅ பில் ஃபிராக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை விட்டு பிரிய போகிறோம் என்கிற அந்த எண்ணத்தில் முஆத் அவர்கள் அழுதார்கள். முஆத் அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குடும்பத்தினர்கள் இவர்களோ எனக்கு எந்த விஷயத்தில் இவர்கள் தான் மிகவும் தகுதியானவர்கள் என்று நினைக்கிறார்கள். அவ்வாறு அல்ல, என் மக்களிலேயே எனக்கு மிகவும் தகுதியானவர்கள் முத்தகவும் இறைச்சம் உடையவர்கள். இறைச்சம் உடையவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். மற்றொரு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கான காரணம், மனிதன் வாழ்க்கையில் எதை பழகினானோ, ஏற்கனவே தலைமை பார்த்தோம், வாழ்க்கையில் எதில் ஈடுபட்டானோ, வாழ்க்கையில் எதில் அதீத சிந்தனையோடு இருந்தாலும் அதுதான் அவரோட மரண நேரத்தை செய்யும். ஞாபகத்துக்கு முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வளமையாக வைத்திருந்தார்கள் அதான் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுக்குள் நுழைந்தவுடன் முதலாவது என்ன செய்வார்கள் என்று கேட்கப்பட்டது. என்ன செய்வாங்க? முதலாவது எங்களை பெரும்பாலான பிரச்சனை இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் நுழைந்து என்ன செய்வாங்க? பல் துலக்குவார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் பல் துலக்குவார்கள் அப்படின்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மிக முக்கியமான வார்த்தை, தூங்குற நேரத்தில் மக்கள் விஸ்வாக சொன்னாங்க, வைத்து விடுவார்கள். நம்ம லீவு நாள் பல் துலக்கவே இல்லை. ஏன்னா நம்ம யாரும் சந்திக்க போறது எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போற டைம் பார்த்தா செய்வோம், நம்ம பல் துலக்குவோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையோட பல் துலக்க ஏன்னு சொன்னார், நபி அவர்கள் எப்பொழுதும் நெருக்கமானவர்கள் சேர்த்து மிகப்பெரிய அந்த நல்ல பதிவை ஏற்படுத்துவாங்க. நம்ம வீட்டுல நெருக்கமானவர்கள் தான் பதிவு நல்லாவே, வெளியூர் நல்ல பதிவு, பக்கத்துல மனைவி பிள்ளைகள் சொந்த சொந்த கேட்க பாடம், அவ்வளவுதான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பதிவு என்ன அதிகமா இருக்கு? குடும்பத்துல தான். அங்கதான் படுத்துவோம், அங்கதான் நீட்டா இருப்பாங்க, அங்கதான் மிகவும் என்ன செய்வாங்க, அந்த ஒரு இம்ப்ரெஷன் என்ன செய்யும் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை யார் புரிஞ்சுனா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எனது வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரம், எனது வழியில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தடை வச்சிருக்கிறாங்க, சக்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்துல புகவே அந்த துணியை போட்டு என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. வேதனையில மூச்சுட்டு இருக்குது. அந்த நேரத்தில் லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித், யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக தங்கள் நபிமார்களுடைய கபறுகளை பள்ளிகளாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சபிக்கிறார். அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் உடைய ஆயிஷா அவருடைய சகோதரர், அவருடைய கையில மிஸ்வாக், அவருடைய கையில ரசூலுல்லாஹ் சக்கராத்தை, அவருடைய கையில மிஸ்வாக் எடுத்து ரசூலுல்லாஹ் இப்படி பார்க்கலாம், வேற ஒன்றும் செய்யலாம், இப்படி பார்க்கிறார் ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார், சுப்ஹானல்லாஹ், நான் அந்த இடத்தை நினைச்சு பார்க்கிற சகோதரர்களே, ஒரு மனைவியால் கணவனுடைய இந்த பார்வை எப்படி புரிந்து கொள்ள முடிந்தது? ஒரு மனைவியால் கணவன் எதற்காக பார்க்கிறார் என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடிந்தது? எவ்வளவு ஓடலான வாழ்க்கையாக இருக்கும், எவ்வளவு தர்த்தீவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஆஹுதுலக் மிஸ்வாக் உங்களுக்கு எடுத்து தருவானே கேட்டார்கள். அந்த மிஸ்வாக்கை உங்களுக்கு எடுத்து தருவான்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஆம் என்றார். ரசூலுல்லாஹ் அவர்கள் தலையை அசைத்தார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 18 வயது. சுப்ஹானல்லாஹ். எதாவது 18 வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காகத்தான் பார்க்கிறார்கள் என்று புரிகிறார். அப்துல் ரஹ்மான் தான் பார்த்தாங்க. ஆனால் விஸ்வாக்கை பார்க்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் என்ன ஒரு வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வாழ்ந்திருப்பாங்க. ஆயிஷா அவர்கள் எடுக்காங்க. எடுத்து சொல்றாங்க ஆயிஷா அவர்கள், நான் கடித்து வென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில கொடுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் துலக்கினார்கள். கடைசியாக நபி அவர்களுடைய வாயிலே கலந்தது எனது உமிழ் நீர் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரரே, பல் துலக்கினார்கள். துலக்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நபி அவர்களுடைய கை சாய்ந்தது. நபியுடைய கை அசைந்தது, கீழே சாய்ந்தது. இலல் ரஃபீகில் ஆலா, நான் அல்லாஹ்வின் பக்கம் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை சாய்ந்தது. நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். விஸ்வாக் பல் துலக்கினர் செய்தார்கள். மரணித்தார்கள் என்றால் நபி அவர்கள் கடைசி நேரத்தில் பல் துலக்க வேண்டும் என்று ஏன் நினைத்தார்கள்? சுப்ஹானல்லாஹ். மனிதன் சுத்தமாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடமாக இவ்வளவு பதட்டமான பயங்கரம் என்று சொல்ல போனால் எங்களை எல்லாம் பாரிய பொறுப்புகளோடு ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். பொறுப்புகளை பார்த்து ரசூலுல்லாஹ் மரணிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு எந்த சொத்தும் கவர்மெண்ட்டுக்கு போக போவது இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு கவனம் இருக்கு, பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. ஆயிஷா அதை கண்டுகொண்டார்கள், பல் துலக்கினார்கள். இவர் நபிகள் ஆளான கடைசி வார்த்தை சொன்னார்கள், கை சாய்ந்தது என்று சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னால், எது மனித வாழ்க்கையில் பழக்கமாக இருந்ததோ, எது நம்ம வாழ்க்கையில கூடுதலாக அன்பான நினைத்து இறைவனத்தை எதிர்பார்க்கிறோமோ அந்த எண்ணம் நம்மளுக்கு வரும். அது எப்போ வரும் சொல்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டு ஒரு ஜனாஸா போனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன், இந்த ராகத்தை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அந்த இடத்தை உணரலாம். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் என்றார். ஒன்றில் இவர் ஓய்வு பெறுகிறார், ராகத்தை அடைகிறார், நிம்மதி அடைகிறார், அல்லது இவரிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள், இவரிலிருந்து நிம்மதி அடைகிறார் என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமல் முஸ்தரி ஒல் முஸ்தரி அப்படியே என்ன அல்லாஹ் விளக்கம் என்னன்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல் முஸ்தரி அமல் முஃமின் அமல் முஃமின் யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா வ அஹ்லாஹா. யாருக்கு சொல்ல முடியுது? நினைச்சு பாருங்க. மூமினாக இருந்தால் இந்த உலகத்துடைய கலைப்பு, இந்த உலகத்துடைய அசவுகள், அவைகளில் இருந்து நிம்மதி அடைகிறார். இந்த உலகத்தை யார் தயாரிக்க நினைத்தார்களோ, இந்த உலகத்தை யார் அசவுகளில் நினைத்தார்களோ அவர்களுக்கு அந்த வாதம். அதாவது இந்த உலகத்தை அல்ல குடும்பம், எங்களுடைய உறவுகள், அவர்களுக்காக செலவழிக்க வேண்டிய, அவர்களுக்காக உழைக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழல் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். அதில் நம்மளுடைய ஞாபகத்துக்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த உண்மையில் அதை பார்க்க தெரியுமா? அது இல்லை, சொல்ல முடியாது. தொழுகிறான், 5 நேரம் போறான், கையில் தொழுதுகள் எல்லாம் இன்னைக்கு பெரிய டிஸ்டர்பா இருக்கு நினைக்கணும். சுண்ணத்து தொழுதுகள் எல்லாம் இருக்கிறேன், இதனால் அவசரமா போக வேண்டியது நினைக்கணும். இது ஒரு சுமையாக வாழணும், வாழலாம், குடும்பத்துக்காக வாழலாம், சொந்தங்களுக்காக வாழலாம், உழைக்க எல்லாம் செய்யலாம். ஆனா அவங்க உள்ள என்ன செய்யணும்? இது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, எனக்கு பெரும் பாரமாக இருக்குது, எனக்கு தொல்லையா இருக்குது, நான் இப்படி நடந்தால் விட்டு கொள்ள முடியாமல் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனநிலையில் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். மௌத்து நிச்சயமாக நிம்மதியாக யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா வ அலா. யா அல்லாஹ், உன்னை நான் சந்திக்கிறேன், உன்னை நான் சந்தி. இந்த உலகத்துக்கு நீ தந்த பொறுப்பு கடமை எனக்கு, அதான் செய்கிறேன். ஆனா மரணம் உனக்கு என்ன செய்யும்? ஒரு பெரிய ராகத்தான், மரணம் உனக்கு ஒரு பெரிய ராகத்தான். ஆனால் தொழில டிஸ்டர்ப் ஆகிறேன், இதை செஞ்சுக்கலாம் இருக்கிறேன், இந்த தர்மம் பெரிய டிஸ்டர்ப் ஆகிறேன், முடிக்கலாம் இருக்கிறேன், இது பெரிய டிஸ்டர்ப் ஆகிறேன், தூங்கலாம் இருக்கிறேன் என்று நினைக்கிறவங்க எப்படி நம்ம நினைக்கிறோம் என்பதாக முக்கியம். உலகத்துல 2 பேரும் வாழ்றாங்க, அவர்கள் உலகத்துல நல்லா வாழ்றாங்க. ஆனால் எனக்கு எது இஷ்டமாக இருக்கிறது என்பதை முக்கியம். நாம் விவாதத்துகளுக்கும் எங்கள் வாழ்க்கையிற்கும் என்ற அன்றாட ஒழுக்கங்களுக்கும் உலகம் டிஸ்டர்பாக இருக்கிறதே கவலைப்படுவோமா? ஆனால் இது உலகத்தின் விஷயங்களுக்கு இதெல்லாம் எனக்கு பெரிய டிஸ்டர்பாக வருது என்று மார்க்கத்தை எனக்கு சொல்ல நினைக்கிறோமா? இதுதான் அந்த இடத்துல எங்களுக்கு வரும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இளம் ரஃபீக்கில் ஆளான வார்த்தை நிம்மதியோடு முடிந்ததை நாம் என்ன பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா வ அலா, இந்த உலகத்துடைய இந்த தொந்தரவுகள், அசந்தரவுகளிலிருந்தும்
அவன் ஓய்வு பெறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பலமுறை கேட்டு பாருங்கள். கெட்டவர்களாக இருந்தார், மோசமானவர்களாக இருந்தார், மனிதர்கள் நிம்மதி பெறுகிறார். அவனுக்கு விருப்பம் இருந்து போனது. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அது விருப்பமாக இருக்கும். உலகத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டது, அநியாயங்கள் செய்து கொண்டவர், பாவம் செய்து கொண்டவர் போவதற்கு உலகத்தில் எல்லா வசதிகளும் செய்கிறார், நிம்மதி அடைகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உபதேசத்தின் மூலம் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனப்பதிவை ஏற்படுத்தி மாற்றங்களை நோக்கி ஓரளவேனும் நகர்வதற்கான ஒரு மன உறுதலை அல்லாஹ் தஆலா தந்து நல்ல பழக்க வழக்கங்களை எமது போராட்டங்களுக்கும் எமது பாவங்களுக்கு இடையிலான இந்த அதாவது சைத்தானிய சதிகளுக்கு மத்தியில் நல்ல பாதையின் பக்கம் நல்ல பழக்க வழக்கங்கள் பக்கம் நகர்வதற்கும் அல்லாஹ் தஆலா மன உறுதலை தருவான. அடிக்கடி துஆ கேட்கிற சகோதரரே, அல்லாஹும்ம அஇன் அலா திக்ரி வ ஷுக்ரி வ ஹுஸ்னி இபாதத்தி. ஏனென்றால் அஇன்னி என்பது அல்லாஹ் யாருக்கு உதவி செய்கிறார். எதுக்கு உதவி செய்யுமா? அலா திக்ரி, உன்னை திக்ர் செய்வதற்கு, வ ஷுக்ரி, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, வ ஹுஸ்னி இபாதத்தி, உன்னை நல்ல முறையில் இபாதத் செய்வது. இதெல்லாம் நம்மளால் செய்ய கடமைகள். அது செய்யறதுக்கே எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யறது பார்க்க எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனைவியை படிப்பினை பெற்ற மக்களாக ஆக்கிய புரிவானாக. هذا ما عندي والعلم عند الله واقول قولي هذا واستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمه الله وبركاته. اللهم ارحم أمي كما رحمتني صغيرا. اللهم أسعد أمي كما أسعدتني كبيرا. اللهم تقبل من أمي أعمالها صغيرها وكبيرها. اللهم اجعل أمي من الذين لا خوف عليهم ولا هم يحزنون، وأكرمها بالفردوس الأعلى من الجنة يا كريم.